கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේගේ නාමයට ස්තුති වේවා. இந்த காலவெளியிலே எங்களுடைய தியானத்திற்காக මේ උදෑසන අපගේ මෙනෙහි කිරීම සඳහා முதலாம் கொரிந்தியர் 13 அதிகாரம் පළවන කොරින්ති 13 වන පරිච්ඡේදයේ 11 வசனம். 11 වන පදය. முதலாம் கொரிந்தியர் 13 அதிகாரம் 11 வசனம். පළවන කොරින්ති 13 වන පරිච්ඡේදයේ 11 වන පදය. මම බාලයෙක්ව සිටිය කල බාලයෙකු මෙන් කතා කෙලිමි. බාලයෙකු මෙන් සිතුවෙමි. බාලයෙකු මෙන් කල්පනා කරමි. දැන් මම වැඩි වයසට පැමිණ සිටින බැවින් බාලයාගේ දේවල් අතහැර සිටිමි. நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். நான் ஒன்றும் பெரிதாகவோ புதிதாகவோ ஒன்றும் கூற வரவில்லை. இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாகவே பரிச்சயப்பட்டதான பழகினதான தெரிந்ததான வசனங்கள். මෙය අලුත් දෙයක් විශේෂ දෙයක් කියා නොවේ. ඔබ හැම කෙනාටම හොඳින්ම දන්නා කටපාඩම් වුණා වූ පදයක් මෙය. இந்த இடத்துல வாசிக்கிறோம், பரிசுத்த பவுல் தனது 2 விதமான அனுபவங்களை குறிப்பிடுகிறார். මේ ස්ථානයේ ශුද්ධ වූ පාවුල්තුමා තමාගේ ජීවිතයේ අත්දැකීම් දෙකක් පිළිබඳව සඳහන් කරනවා. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். මම බාලයෙකුව සිටිය කල බාලයෙකු මෙන් කතා කෙලෙමි, බාලයෙකු මෙන් සිතුවෙමි, බාලයෙකු මෙන් කල්පනා කෙලෙමි. இந்த காலவெளியில் ஒரு 3 தேவ மனிதர்களை பற்றி அவர்களுடைய ஆரம்ப நிலவரம் எப்படி இருந்தது, அதற்கு பிற்பாடு அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி முதிர்ச்சி, அதற்கு பிற்பாடு அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, அவர்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் என்ன என்பதை குறித்து சுருக்கமாக கூற விரும்புகிறேன். තුන් ආකාර දේවපුත් මනුෂ්‍යයන් ගැන අද උදෑසන අපි බලන්ට යනවා. ඔවුන්ගේ ජීවිතයේ ආරම්භයත්, ඔවුන්ගේ ජීවිතයේ ආත්මීක අභිවෘද්ධියත්, ඔවුන්ගේ ජීවිතයේ ඇති වුණා වූ වර්ධනයත් පිළිබඳව මේ උදෑසන අපි සලකන්නට යනවා. இந்த இடத்துல பரிசுத்த பவுல் தனது அனுபவத்தை விவரிக்கிறார். මේ ස්ථානයේ ශුද්ධ පාවුල්තුමා තමාගේ අත්දැකීම ඔහු පවසනවා. அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஒரு குழந்தையின் அனுபவம் காணப்பட்டிருக்கிறது. ඔහුගේ ආත්මික ජීවිතයේ බාලයෙකුගේ අත්දැකීමක් තිබුණා. பிற்பாடு அவர் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதிர்ச்சிக்கு வந்த பிற்பாடு குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன், அதாவது நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன் என்றும் கூறுகிறார். ඔහු ආත්මිකව වැඩි වියට පත් වුණාට පසු බාලයෙකුගේ දේවල් අත්හැරියෙමි ඔහු පවසනවා. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எந்த மட்டத்திலே காணப்படுகிறது? අපගේ ආත්මික ජීවිතය කුමන මට්ටමක තිබෙනවාද? ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் இன்னும் குழந்தைகளாக காணப்படுகிறோமா? එදිනදා ජීවිතයේ අපි තවමත් බාලයන් ලෙස සිටිනවාද? அல்லது ஒரு புருஷர்களாக்கப்பட்டதான நிலவரத்துக்கு வளர்ச்சி அடைந்தான முதிர்ச்சி அடைந்தான புருஷர்களான கட்டத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோமா? නැතහොත් වැඩුණා වූ පුරුෂයෙකුගේ එම තත්වයකට අප පැමිණ සිටිනවාද? அதான் எபிரேயர்ல பரிசுத்த பவுல் எழுதுகிற வேளையில சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகர்களாக இருக்க வேண்டும், ஆனால் இன்னும் உங்களுக்கு மூல உபதேசங்களை கற்பிக்க வேண்டியதான நிலவரத்தில் காணப்படுகிறீர்கள். නමුත් හෙබ්‍රෙව් වල පවසනවා කාලයට අනුකූලව නුඹලා ගුරුවරුන්ව සිටිය යුතුව තිබියදී තවම නුඹලා බාලයන්ව සිටින් නොහු යයි පවසා තිබෙනවා. இந்த வசனத்திலே குழந்தைகளுக்குரிய ஒரு 3 அனுபவத்தை பரிசுத்த பவுல் குறிப்பிடுகிறார். බාලයෙකුගේ අත්දැකීම් 3ක් පිළිබඳව ශුද්ධ වූ පාවුල්තුමා මේ ස්ථානයේදී පවසනවා. இதை வாசிக்கிற வேளையில இந்த குழந்தைக்குரியதான அல்லது ஆன்மீக வாழ்க்கையில சிறுபிள்ளைத்தனத்துக்குரியதான நிலவரம் நமக்குள்ள காணப்படுகிறதா என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். මෙය අපි කියවන විට අප ආත්මික ජීවිතයේ බාලයෙකුගේ අත්දැකීමක් තිබෙනවාද කියා අපව විමසා බැලිය යුතුයි. சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். நீங்க அங்கமிங்கும் பார்த்தால், வேடிக்கை பார்த்தால், உங்களுடைய சிந்தனைகளை அங்கமிங்குமாக அலைய விட்டால் அந்த வித்தியாசங்களை உங்களால புரிந்து கொள்ள முடியாது. කුඩා කුඩා වෙනස් වීම වගයක් පමණයි තිබෙන්නේ. ඔබ එහෙමේ අත බලනව නම්, ඔබගේ සිතිවිලි වෙන අතකට හරවනවා නම් මේ වෙනස ඔබට හඳුනා ගන්න බැරි වෙනවා. சில வேளை நான் உங்களோட கேள்விகளை கேட்டாலே நீங்க சொல்லலாம். සමහර විට මම ඔබගෙන් ප්‍රශ්නයක් ඇසුවොත් ඔබට ඊට පිළිතුරු දිය හැකියි. கொஞ்சம் வெயில் உஷ்ணத்தினால சில வேளையில உங்களுக்கு தூக்கம் வரும். ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களுடைய
அவதானத்தை செலுத்த வேண்டும். සමහර විට අතරමැදදී ඔබට නිදිමතක් පැමිණෙන්න පුළුවන්. නමුත් ඔය නිදිමත අත්හරිමින් දෙවියන් වහන්සේගේ වචනයට ඔබගේ අවධානය යොමු කරන්න. ஆன்மீக வாழ்க்கையில சிறுபிள்ளைத்தனமாக குழந்தைத்தனமாக நாங்கள் காணப்படுவோமா இருந்தால் இந்த வசனத்தின் பிரகாரம் 3 விதமான அனுபவங்கள் காணப்படும். அதை நமது வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ආත්මික ජීවිතයේ බාලයෙකුගේ අත්දැකීම් තිබෙනවා නම් මේ පදයට අනුකූලව අත්දැකීම් 3ක් ඔබගේ ජීවිතයේ වෙනස් වීම 3ක් ඔබගේ ජීවිතයට පැමිණෙයි. එය ඔබ විසින් ඉවත් කළ යුතුයි. முதலாவது காரியம் என்ன வாசிக்கிறோம்? පළවන කාරණය குழந்தைகளுக்கு ஒரு பேச்சு இருக்கிறது. බාලයන්ට කියා ලදරුවන්ට කියා භාෂාවක් තිබෙනවා. அதான் அவர் சொல்லுகிறார், நான் எனது ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு சிறுபிள்ளைத்தனமா குழந்தையா இருந்த வேளையில இந்த பேச்சு ஒரு குழந்தையின் பேச்சை போல இருந்தது. සමහර පවසනවා ආත්මික ජීවිතයේ බාලයෙකුගේ අත්දැකීමේ සිටි විට මාගේ භාෂාව මගේ කතාව වෙනස් ආකාරයකින් තිබූ බවට என்னுடைய சிந்தனை ஒரு குழந்தையின் சிந்தனையை போல இருந்தது. මාගේ සිතිවිලි ලදරුවෙකුගේ සිතිවිලි මෙන් තිබුණා. மூன்றாவதாக எனது யோசனை ஒரு குழந்தையின் யோசனையை போல இருந்தது. තුන්වනුව මාගේ කල්පනාව ලදරුවෙකුගේ කල්පනාවන් මෙන් තිබුණේය. ஆனால் நான் இப்பொழுது புருஷனான போதோ இந்த மூன்றையும் ஒழித்து விட்டேன். නමුත් මම වැඩි වියට පත්ව පුරුෂයෙකුගේ අත්දැකීමකට පැමිණි විට මේ අත්දැකීම් තුනම ඉවත දැමුවෙමි. இந்த குழந்தைகளுக்குரியதான இந்த 3 தன்மையை நான் அகற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார். මේ ලදරුවන්ට අයත් වූ අත්දැකීම් තුන ඉවත් කළ බවට ඔහු පවසනවා. எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட ஒரு குழந்தையின் அனுபவம் காணப்பட்டது உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. අපගේ ආත්මික දිවියේ පවා මේ ලදරුවෙකුගේ බාලයෙකුගේ අත්දැකීම තිබුණා. මේ අපට සංගවන්න බෑ. ஆனால் தொடர்ச்சியாக இந்த குழந்தைக்குரியதான இலவரத்தில் நாங்கள் ஒரு தரம் காணப்படக்கூடாது. නමුත් අකණ්ඩවම මේ ලදරුවෙකුගේ බාලයෙකුගේ අත්දැකීමේ අපි නොසිටිය යුතුයි. ஆவிக்குரிய ஜீவியத்திலே பக்குவப்பட்டவர்கள், வளர்ச்சி அடைந்தவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், புருஷர்கள் ஆக்கப்பட்ட நிலவரத்துக்கு நாங்கள் வளர வேண்டும். ආත්මික ජීවිතයේ හරි තත්වයකට වර්ධනය වුණා වූ පුරුෂයෙකුගේ තත්වයකට අප පැමිණිය යුතුයි. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள், ගැලවීම ලැබුවා වූ ආරම්භ කාලය, ஞானஸ்நானம் பெற்ற நாட்கள், වතුර බෞතිස්මය ලැබූ කාලය, பரிசுத்தாவியை பெற்றதான நாட்கள், සුද්ධාත්මය ලැබූ කාලය, ஆவிக்குரிய ஜீவியத்திலே குழந்தைகளை போல காணப்பட்டதான நாட்கள், ආත්මික ජීවිතයේ ලදරුවන් මෙන් සිටියා වූ කාලයයි. ஆவிக்குரிய ஜீவியத்திலே பிறப்பின் அனுபவங்களை மாத்திரம் பெற்றுக்கொண்டதான நாட்கள், ආත්මික ජීවිතයේ උපත ලැබූ අවදියේ තිබුණා වූ අත්දැකීම ලැබූ කාලයයි. ஆனால் இப்ப ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷங்களாகி விட்டது? නමුත් දැන් ගැලවීම ලබා වසර කිහියක් ගත වෙනවද? இந்த விசுவாசத்திற்கு வந்து, මේ ඇදහිල්ලට පැමිණ இயேசு அன்றைக்கு வந்து, இந்த மார்க்கத்துக்கு வந்து இப்பொழுது எத்தனை வருஷங்களாகி விட்டது? යේසුස් වහන්සේ වෙතට මේ සභාවට පැමිණ කොපමණ කාලයක් ගත වෙනවද? இவ்வளவு வருஷங்கள் ஓடி மறைந்து விட்டன. කොපමණ වර්ෂ ගණනාවක් ගත වී තිබෙනවාද? அதான் உபாகமத்திலே ஆண்டவர் தமது ஜனத்தை பார்த்து சொன்னார், ද්විතීය කතාව පොතේ උන්වහන්සේගේ සෙනඟ දෙස බලා උන්වහන්සේ පවසනවා, உன் நாட்களுக்கு தக்கதாக உனது பெலனும் இருக்கும். නුඹගේ දවස්වලට අනුකූලව නුඹගේ ශක්තිය වන්නේය. என்ன வாசிக்கிறோம்? உனது நாட்களுக்கு தக்கதாக உனது பெலனும் இருக்கும். නුඹගේ දවස්වලට අනුකූලව නුඹගේ ශක්තියත් වන්නේය. அது சரீரப்பிரகாரமான பெலத்தை குறித்து சொல்லவில்லை. එය ශාරීරික ශක්තියක් ගැන නොවේ පවසන්නේ. நமக்குள்ள இருக்க வேண்டியதான ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய பெலன், அந்த முதிர்ச்சியை குறித்து சொல்லுகிற வசனம். අප තුළ තිබිය යුතු ආත්මික ශක්තිය, ඒ ආත්මික වර්ධනය පිළිබඳව පවසනවා. உனது பாதரட்சை வெண்கலமும் இரும்பும் போல இருக்கும் என்று சொல்லுகிறார். නුඹේ පාවහන් යකඩද පිත්තලද මෙන් තිබිය යුතුයයි පවසනවා. அதாவது உனது பாதங்கள் இரும்பை போல வெண்கலத்தை போல அந்த அளவுக்கு பெலப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். නුඹේ පාද යකඩ සහ පිත්තල වැනි වූ ශක්තිමත්ව තිබිය යුතුයයි පවසනවා. காலங்கள் ஓடி மறைந்து விட்டது. எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய பெலன், அபிஷேகம், ஜெபஜீவியம் எல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா, முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா, அல்லது இன்னும் குழந்தைக்குரியதான ஒரு நிலவரத்தில் தான் இருக்கிறதா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். කාලයන් ගත වෙනවා. නමුත් අපගේ ආලේපයේ වර්ධනයක් තිබෙනවාද? අපගේ යාඥා ජීවිතයේ, අපගේ ආත්මික ජීවිතයේ වර්ධනයක් තිබෙනවාද? නැතහොත් අපි තවමත් ලදරුවන්ගේ අත්දැකීමේ සිටිනවාද කියා මේ උදෑසන අප අපව විමසා බැලිය යුතුයි. சரி, இந்த 11ஆம் வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக මේ 11 වන පදය අප මෙනෙහි කිරීමට පෙර குழந்தையை குறித்து பைபிள் ஒரு சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ලදරුවන් පිළිබඳව බයිබලයේ සමහර ස්ථානවල සඳහන් වෙනවා. உதாரணமாக எபிரேயர் 5ஆம் அதிகாரம் හෙබ්‍රේවු 5 වන පරිච්ඡේදය 13ஆம் வசனம். 13 වන පදය. எபிரேயர் 5:13. හෙබ්‍රේවු 5 වන පරිච්ඡේදය 13 වන පදය.
ඉතින් කිරිබොන සෑම දිනම ලදරුවන් බැවින් ඔහු ධර්මිෂ්ඨකමේ වචනය ගැන අසමර්ථව සිටිති. பாலுண்கின்றவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். ஆவிக்குரிய ஜீவியத்தில் குழந்தைகளாக காணப்படுவோமே ஆகில் எங்களுக்குள்ள நீதியின் வசனத்தில் பழக்கம் இருக்காது, வளர்ச்சி இருக்காது, அனுபவம் இருக்காது. ආත්මික ජීවිතයේ ලදරුවන් වැනිව අපි දකිනු ලබනවා නම් ධර්මිෂ්ඨකමේ වචනය ගැන පුහුණුවක්, ධර්මිෂ්ඨකමේ වචනයේ වර්ධනයක් අපගේ ජීවිතයේ දකිනු ලබන්නේ නැහැ. அதான் பரிசுத்த பவுல் சொல்றார் கொரிந்தியர் சபையாரை பார்த்து, நான் உங்களுக்கு கடினமான ஆகாரத்தை புசிக்க கொடுக்க முடியாதபடிக்கு உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன். එම නිසා සුදෝ පවුල්තුමා කොරින්ති සභාවට පවසන්නේ මම ලදරුවන්ට මෙන් කිරිවලින් නොවේ දැඩි ආහාරවලින් නොවේ කිරිවලින් නුඹලාව පෝෂණය කරන්න කැමැත්තෙමි. எத்தனை பேர் குழந்தைகளாக இருக்கிறோம், எத்தனை பேர் புருஷர்களாக காணப்படுகிறோம். කී දෙනෙක් ලදරුවන් මෙන් සිටිනවාද, කී දෙනෙක් වර්ධනය වූ පුරුෂයන් මෙන් සිටිනවාද? இந்த அதிகாரத்தின் கீழ் வசனங்கள் ஞானேந்திரம் உள்ள புருஷர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. මේ පරිච්ඡේදයේ 15 පදවල වර්ධනය වුණා වූ පුරුෂත්වයේ කියා ලියා තිබෙනවා. அதான் அந்த வசனத்தை வாசியுங்கள். பலமான ஆகாரமானது நன்மை தீன்மை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். නමුත් දැඩි ආහාර ඕනෑ වන්නේ යහපත සහ අයහපත විමසා බලන්ට ව්‍යවහාරින් පුරුදු පුහුණු ඉන්ද්‍රියන් නැති සම්පූර්ණ වූ තැනැත්තන්ටය. பால் உண்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பலமான ஆகாரத்தை உண்கிறவர்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. කිරි බොන අය කියා පවසා තිබෙනවා. දෙවනුව දැඩි ආහාර ඕනෑ වන්නා වූ අය කියා සඳහන් பால் වෙනවා. உண்கிறவர்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள், நீதியின் வசனத்தில் பழக்கமற்றவர்களாக இருக்கிறார்கள். කිරි ඕනෑ කරන අය ලදරුවන්ව ධර්මිෂ්ඨකමේ වචනය ගැන අසමර්ථව සිටිති. அதே நேரம் பலமான ஆகாரத்தை புசிக்கிறவர்கள் அவர்கள் ஞானேந்திரமுள்ள பூரண வயதுள்ளவர்கள், அதாவது அவர்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி, அந்த புருஷத்துவம் காணப்படுகின்றது. නමුත් දැඩි ආහාර ඕනෑ වන්නේ යහපත සහ අයහපත විමසා බලන්ට ව්‍යවහාරයෙන් පුරුදු පුහුණු වූ ඉන්ද්‍රියන් ඇති සම්පූර්ණ වූ තැනැත්තන්ටය. நீதியின் வசனத்தில் பழக்கம் அவசியம். ධර්මිෂ්ඨකමේ වචනේ පුහුණුවක් අපට අවශ්‍යයි. தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், දේව වචනය කියවිය යුතුයි, அதை தியானிக்க வேண்டும். එය මෙනෙහි කළ යුතුයි. உபதேசங்கள் சத்தியங்கள்ல நாங்கள் அதை விளங்கிக் கொள்கிறதான அந்த ஞானம் அறிவு ஆவியுடையவர்களாக மாற வேண்டும். ඉගැන්වීම සත්‍යතාවය අවබෝධ කරගන්නා වූ ඒ ඥානය ඇත්තා වූ අය ලෙසට අපි පත්විය යුතුයි. இந்த நிலவரத்துக்கு வரணுமா இருந்தால் பாலுங்கிறதான நிலவரத்தில், குழந்தைக்கேற்றான நிலவரத்திலிருந்து வெளியே வர வேண்டும். මේ අත්දැකීමට පැමිණෙන්න නම් ඒ කිරි ඕනෑ කරන්නා වූ ලදරුවන්ගේ අත්දැකීමෙන් අප පිටතට පැමිණිය යුතුයි. அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையில நமக்கு ஒரு பயிற்சி ஏற்படுகின்றது. එවිටයි දෙවියන් වහන්සේගේ වචනය තුල පුහුණුවක් අපට ඇතිවන්නේ. நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி ஆரம்பிக்கின்றது. ආත්මික ජීවිතයේ වර්ධනයක් ඇතිවන්නේ. சில வேளை நாங்கள் விசுவாசம் விட்டு வருகிறோம், ஜெபங்களுக்கு ஆராதனைக்கு வருகிறோம், வேதாகமத்தை கூட நாங்கள் கொண்டு வருவதில்லை. සමහර විට නමස්කාරමයට දේව අභිමුඛයට පැමිණෙනවා බයිබලයේවත් ඔවුන්ගේ අතින් රැගෙන එන්නේ නැති අය. வேதாகமே இன்றைக்கு நமக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டது. බයිබලය සමහරුන්ගේ අතට බරක් ලෙසට පත්වී තිබෙනවා. ஜெபங்களுக்கு பைபிளை கொண்டு வருகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்க பாப்போம், கூட பைபிளை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். යාඥාවලට පැමිණෙනා වූ සියලු දෙනාම බයිබලයේ රැගෙන එන සියලු දෙනාම பைபிளை கையில் எடுத்து காண்பீங்க. බයිබලයේ අතින් රැගෙන ඔසවා පෙන්වන්න. எல்லாத்த கையிலையும் பைபிள் இல்லை. සියලු දෙනාගේ අත්වල බයිබලය නැහැ. இன்றைக்கு பைபிளுக்கு பதிலா என்னத்தை கொண்டு வருகிறோம்? බයිබලයේ වෙනුවට කුමක්ද අද ගේන්නේ? என்னத்துல பைபிளை பாக்குறீங்க? பைபிள் எங்க வாசிக்கிறீங்க? බයිබලය මොකෙන්ද ඔබ කියවන්නේ බලන්නේ? எங்க வாசிக்கிறீங்க? போன்ல வாசிக்கிறீங்க. කුමකින්ද ඔබ කියවන්නේ? ජංගම දුරකථනයෙන් කියවනවා. ஏன் நாங்கள் இப்ப நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கிறோம்? ඇයි මෙය දැන් නවීකරණය කර තිබෙනවා. இன்னைக்கு பைபிள் பாரமாயிற்றுது. බයිබලය දැන් බරක් වී තිබෙනවා. பைபிள் ஒரு சுமையாக மாறிவிட்டது. இப்ப போன்ல பைபிளை பார்த்து கொண்டிருக்கிறோம். බයිබලය බොහෝ දෙනෙකුට බරක් වී තිබෙනවා. ෆෝන් එකෙන් ඔවුන් බයිබලය කියවනවා. எப்படி இந்த நீதியின் வசனத்துல நமக்கு ஒரு அபியாசம், பயிற்சி, ஒரு பக்குவம், ஒரு முதிர்ச்சி, ஒரு பலன் உண்டாகும். එසේනම් මේ ධර්මිෂ්ඨකමේ වචනය තුල පුහුණුවක්, වර්ධනයක්, අභිවෘද්ධියක් අපගේ ජීවිතවල ඇතිවන්නේ කෙසේද? சிலர்கிட்ட 4 பைபிளாதல் வச்சிருப்பாங்க. සමහරු බයිබල් 4ක් හෝ තබාගෙන සිටිනවා. 4 பைபிள் வச்சிருக்கிறார்கள். கரங்களை உயர்த்துங்க பாப்போம். எனக்கு 4 பைபிள்கள் இருக்குது. මට බයිබල් 4ක් තිබෙනවා කියන අය අතොස්සවා පෙන්වන්න. நான் இரவு சும்மா விரல் விட்டு எண்ணி பார்த்தேன். சிலர்கிட்ட குறைஞ்சது 4 அல்லது 5 பைபிள் இருக்கும். සමහරු ගාව බයිබල් 4ක් නැතහොත් 5ක් තිබෙනවා. சொல்லட்டா? 1
நமது வீட்டில் பாவிக்கிற பைபிள் ஒன்று இருக்கும். එකක් නිවසේ භාවිතා කරන්නා වූ බයිබලය. அடுத்தது பிரயாணத்தில் பாவிக்கிற பைபிள். மோட்டார் பைக் கண்டா உங்களோட மோட்டார் பைக்கில் ஒரு பைபிள், காரா வேனா வாகனத்துக்குள்ள ஒரு பைபிள் இருக்கு. ரெண்டாவது දෙවනුව යම් ගමනක් යන විට ඔබගේ රථ වාහන වලට තබා ගන්නා පිණිස බයිබලයක් පාවිච්චි කරනවා. இன்னொரு பைபிளும் கூட வாகனத்தின் கீட்டக்ல தொங்கி கொண்டிருக்கும். ஹோலி பைபிள் ஒன்று தொங்கி கொண்டிருக்கும். තවත් බයිබලයක් වාහනේ ඒ යතුරේ කීටයක් එක එල්ලෙනවා. அடுத்தது பைபிள் நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு பைபிள் இருக்கும். තවත් බයිබලයක් ඔබ රැකියා කරන්නා වූ ස්ථානයේ තිබෙනවා. சிலர் பைபிளை வச்சு தலைமாட்டில் தலையணைக்காக பைபிளை வச்சு தூங்குறவர்களும் இருக்கிறார்கள். இந்த பைபிளை வச்சு தூங்குனா நோய் வராது, பேய் கிட்ட வராதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. තවත් සමහර අය තමන් නිදන්නා වූ මොහොතේදී බයිබලය හිස ළඟ තබා නිදා ගන්නවා. මේ බයිබලයේ තිබෙන විට යක්ෂයන් ලං වෙන්නේ නැහැ, රෝගයන් අපට ලං වෙන්නේ නැහැ කියනා වූ මතයක් ඔවුන් තුල තිබෙනවා. 4 பைபிளில் 40 பைபிள் வச்சிருந்தாலும் நீங்க அதை புரட்டி வாசிக்காவிட்டால் ஒரு நன்மையும் இல்லை. බයිබල් 4ක් නෙවෙයි බයිබල් 40ක් තිබුණත් ඔබ එය පෙරලා කියවන්නේ නැතිනම් කිසිදු ප්‍රයෝජනයක් නැත. ஒருவரும் பைபிளை வாசிக்கிறது இல்ல. කිසිම කෙනෙක් බයිබලය කියවන්නේ නැහැ. பைபிள் சுமையாகி விட்டது. இப்ப போனெல்லாம் பைபிளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். බයිබලය මහත් බරක් වී තිබෙනවා. ජංගම දුරකථනය ඔවුන්ගේ අතේ රැඳී තිබෙනවා. பைபிள் நமக்கு சுமையாக முடியுமா? බයිබලය අපට බරක් විය හැකිද? இயேசு சொன்னார், என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. යේසුස් වහන්සේ කීවා මාගේ ආඥාවන් බර වූ ඒවා නොවේය. இதை குறித்து மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். வாசிக்க நேரமில்லை. எனது கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. මතෙව් 11:21 පවසනවා මාගේ ආඥාවන් බර වූ ඒවා නොවේය. கட்டளை கற்பனை பாரமானவைகள் அல்ல. ஆனா பைபிள் பாரமா போயிட்டு சொன்னா அது கட்டளை கற்பனை அதை விட பாரமா போய்விடும். ආඥාවන් අනපනත් බර වූ ඒවා නොවේයි. එසේනම් බයිබලය බරක් ලෙස සලකනවා නම් මොවුන්ට ආඥාවන් අනපනත් ඊටා මහත් බරක්ව දකිනු ලබයි. அதிகமான பைபிளை சுமந்து திரிவதிலோ வைத்திருப்பதிலோ பிரயோசனம் இல்லை. வேதத்தை திறந்து நாள்தோறும் வாசித்து தியானியுங்கள். நீதியின் வசனத்துல பழக்கமுள்ளவர்களாக மாறுங்கள். அப்பொழுதுதான் ஆன்மீக வாழ்க்கையில ஒரு புருஷத்தன்மைக்கு வந்து சேர முடியும். වැඩි වශයෙන් බයිබලයේ ළඟ තබා ගැනීමත් උසුලාගෙන එහෙමේ යෑමත් අත්හැරමින් වචනය කියවමින් ධර්මිෂ්ඨකමේ වචනයට පුහුණු අය ලෙසට මාරු විය යුතුයි. யோசேப்பு தனது எலும்புகளை குறித்து கட்டளையிட்டான். යෝසේප් තමාගේ අස්ථි පිළිබඳව අණ දුන්නා. நான் சொல்றது விளங்குதா எல்லாருக்கும்? මා කියන දේ ඔබට තේරෙනවද? யோசேப்பு தனது சகோதரர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தான். යෝසේප් තමාගේ සහෝදරයන්ට අණක් පැනෙව්වා. ஒரு நாள் கர்த்தர் உங்களை சந்திப்பார். එක්තරා දිනයකදී දෙවියන් වහන්සේ ඔබට සම්මුඛ වෙයි. அப்பொழுது நீங்கள் எகிப்திலே விடுதலையாக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு போவீர்கள். එවිට ඔබ මිස්රයෙන් නිදහස් වී කානාන් දේශයට ගමන් කරනවා. அப்பொழுது எனது எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். එවිට මාගේ ඇටකටු නුඹලා සමග රැගෙන යන්න. எலும்பு என்று சொன்னால் உபதேசத்துக்கு அடையாளம் என்று உங்களுக்கு தெரியும். ඇටකටු කියා කියන විට ඉගැන්වීමට මේ ඉගැන්වීම පෙන්වන බව ඔබ දන්නවා. சரி, இப்ப நான் சொல்றதை விளங்கிக் கொள்ளுங்க. මා කියන දේ ඔබ තේරුම් ගන්න. வேதாகமத்துல බයිබලයේ ஒரு பெரிய நீண்ட நாள் ஃபியூனரல் ப்ரோசஷன் யாருக்கு நடந்திருக்கிறது? දීර්ඝ කාලීනව අවමංගල්‍යයක් පැවතුනේ කාහටද? யாருக்கு? வேதாகமத்துல ஒரு நீண்ட ஃபியூனரல் ப்ரோசஷன், ஒரு மரண ஊர்வலம் யாருக்கு நடந்திருக்கிறது? බයිබලයේ දීර්ඝ කාලීන වූ අවමංගල්‍ය පෙළහරක් සිද්ධ වුණේ කාහටද? யாருக்கு? மோசேயா, யோசேப்பா, யாக்கோபா? யாக்கோபு என்றார்கள், ரைட். யோசேப் என்றார்கள், என்ன சொன்னாலுக்கே சந்தேகமா இருக்கா? யோசேப் என்றார்கள், ரைட். எவ்வளவு நாள் ஃபியூனரல் ப்ரோசஷன்? எத்தனை நாள் ஊர்வலம்? 40 வருஷம். අවුරුදු 40ක අවමංගල්‍ය පෙළහරක් கேள்விப்பட்டிருக்கீங்களா? ආරංචි වී තිබෙනවද? 40 வருஷம் யாருக்கும் ஃபியூனரல் ப்ரோசஷன் நடந்திருக்குதா? 40 අවුරුද්දක දීර්ඝ කාලයක් කාට හෝ අවමංගල්‍ය පෙරහැරක් සිද්ධ වී තිබෙනවද? ஆதியாகம 50ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கடைசி வசனத்தில் யோசேப்பினுடைய பிரேதத்துக்கு சுகந்த வர்க்கமிட்டு ஒரு பெட்டியில வைத்தார்கள், கோஃபின். அதை 40 நாள் தோல்ல சுமந்து போனார்கள். උත්පත්ති 50 වන 40 வருஷம் தோல்ல சுமந்து போனார்கள். උත්පත්ති 50 වන පරිච්ඡේදයේ 26 වන පදයේ කියා තිබෙනවා යෝසේප්ගේ මිනිය සුවඳ ද්‍රව්‍ය ගල්වා මිනි පෙට්ටියක
තබන ලද්දේය වසර 40ක කාලයක් ඔවුන් ඒවා උසුලාගෙන ගියෝය. பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? எலும்புகள், எலும்பு உபதேசம். ඒ පෙට්ටිය තුල තිබෙන්නේ කුමක්ද? අස්ති ඇටකටු. එය පෙන්වන්නේ ඉගැන්වීමයි. எப்படி சுமந்து போயிருக்காங்க? தோல்ல சுமந்து கொண்டு போயிருக்கிறாங்க. ඒ උසුලාගෙන ගියේ කෙසේද? කර මත තබා ඔවුන් උසුලාගෙන ගියා. இப்படித்தான் வசனத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து, உபதேசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. වචනය ගැන, සත්‍යතාවය ගැන, ඉගැන්වීම ගැන දේව වචනය මෙසේ පවසනවා. இன்றைக்கு நமக்கு பைபிள் பாரமா போய் மொபைல் போன்ல பைபிள் வாசிக்கிற கட்டத்துக்கு முன்னேறி விட்டோம். අද අපට බයිබලය මහත් බරක්සේ දැනෙනවා. නමුත් ජංගම දුරකථනයේ බයිබලය කියවන්නා වූ තත්වයට අද පත් වී සිටිනවා. இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தின் சிறுபிள்ளைத்தனம், குழந்தை தன்மையாக இருக்கிறது. මෙයයි ආත්මික ජීවිතයේ ලදරුවෙකුගේ අත්දැකීම. அப்படின்னா நாங்க என்ன செய்ய வேண்டும்? එම නිසා අපි කළ යුත්තේ කුමක්ද? எல்லாரும் செய்யறாரு புதிய முறைமைகளை உட்புகுத்த கூடாது. මේ තුලට අපි අලුත් වූ පුරුදු අපි අතුල් කරන්නට හොඳ නැහැ. ஆண்டவருடைய வார்த்தையே இந்த பைபிளே பாரமா இருந்தால் உபதேசம் எவ்வளவு பாரமா இருக்கும், கட்டளைகள் கற்பனைகள் எவ்வளவு பாரமாக இருக்கும், அதை பின்பற்ற முடியாது. බයිබලය මෙපමණ බරක් ඔබට තිබෙනවා නම් ආඥා අනපනත් කොයි ආකාර බරකින් යුක්ත වනවාද ඒවා ඔබට පිළිපදින්නවත් නොහැකි වනවා. பாலுங்கிறவன் குழந்தையாக இருக்கிறான். කිරි ඕනෑ කරන්නා වූ පුද්ගලයා ලදරුවෙක්ව සිටි. அதற்கு மேல் வசனம் எபிரேயர் 5:12 என்ன வாசிக்கிறோம்? එබ්‍රේව් 5 වන පරිච්ඡේදයේ 12 වන පදය. காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகர்களாக இருக்க வேண்டும். කාලයට අනුව නුඹලා ගුරුවරුන්ව සිටිය යුතුයි. காலத்தை பார்த்தால் நீங்கள் குழந்தைகளாக அல்ல, புருஷர்களாக இருக்க வேண்டும். කාලයට අනුව නුඹලා ලදරුවන් ලෙසට නොවේ වර්ධනය වූ තැනැත්තන් ලෙසට ஆனால் සිටිය යුතුයි. இன்னும் நீங்கள் புருஷர்களாக அல்ல, அல்லது போதகர்களாக அல்ல, கற்பிக்கக்கூடியவர்களாக அல்ல, இன்னும் மாணவர்களான கட்டத்திலே நாம் காணப்படுகிறோம் என்றுதான் இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. නමුත් නුඹලා තවම ගුරුවරයෝවත් සම්පූර්ණ වූ පුරුෂයන් ලෙසටවත් නොව තවමත් ශිෂ්‍යයන් ලෙසට සිටින බවටයි මේ පදයෙන් මනාව අපට පැහැදිලි වන්නේ. சரி, பாலுன்ற குழந்தைகளுக்கு என்ன செய்கிறோம்? தொடர்ச்சியாக பாலை ஊட்டி கொண்டிருக்கிறோமா? කිරි ඕනෑ කරන්නා වූ දරුවන්ට අකණ්ඩවම කිරි පොවමින් සිටිනවාද? அப்படி செய்கிறோமா? එසේ කරනවාද? பாலுங்கிற பிள்ளைகளை தொடர்ச்சியா பாலை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, பால் மறக்க பண்ணுகிறோம். කිරි අමතක කරවන්න සලස්වනවා. வேதம் அப்படி சொல்லுகின்றது. දේව වචනය එලෙස පවසනවා. முதலாம் சாமுவேல் 1 அதிகாரம் 24 வசனம். පළවෙනි සාමුවෙල් පළවෙනි පරිච්ඡේදයේ 24 වන පදය. வேகமா வாசிங்க. 1 சாமுவேல் 1:24. ඔහු කිරිවැරූ කල ඈ ගොන් තුන්දෙනෙක්ද පිටි එපාවක්ද මුත්‍රිකපන භාජනයක්ද ඇතුව ඔහු ගෙන ගොස් ශීලෝහි තිබුණු ස්වාමින් වහන්සේ ගෘහයට පැමුණාහ. அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். எல்கானாவும் அன்னாலும் என்ன செய்கிறார்கள்? එල්කානා සහ හන්නා කලේ කුමක්ද? சாமுவேலுக்கு பால் மறக்க பண்ணினார்கள். සාමුවෙල්ට කිරි අමතක කරවන පිණිස අමතක කරා. பால் மறக்க பண்ணுவது என்று சொன்னால் என்ன? කිරි වැරු කල කියා කියන විට இப்ப அந்த குழந்தை சோறு சாப்பிடுவதற்கு ஆயத்தம். ඒ දරුවා දැන් බත් අනුභව කිරීමට සූදානම්. பலமான ஆகாரத்தை சாப்பிடுவதற்கு இப்பொழுது அந்த குழந்தை ஆயத்தம். දැඩි ආහාර අනුභව කරන්න ඒ දරුවා දැන් සූදානම්ව பால் සිටිනවා. மறக்கப்பட்ட இப்ப குழந்தை எங்க எடுத்து செல்லப்படுகிறது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு எடுத்து செல்லப்படுகிறது. කිරි වැරු පසු දරුවා කොහෙද ගෙන යනු ලබන්නේ? දේව මාලිගාවට ගෙන යනු ලබනවා. இப்பொழுது அந்த சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. සාමුවෙල්ට දෙවියන් වහන්සේගේ හඬ ඇසෙනවා. கர்த்தர் அந்த சாமுவேலோட பேசுகிறார். සාමුවෙල් සමග දෙවියන් වහන්සේ කතා කරනවා. வர இருக்கிற நியாய தீர்ப்புகளை அந்த சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வர இருக்கிற நியாய පැමිණෙන්න තිබෙන්නා වූ විනිශ්චය පිළිබඳව සාමුවෙල්ට දෙවියන් වහන්සේ පැවසුවා. குழந்தைகள் இருந்தால் என்ன நடக்கும்? ලදරුවෙක්ව සිටියා නම් සිද්ධ වන්නේ කුමක්ද? ஆலயத்துக்கு கொண்டு போக முடியாது. දේව මාලිගාවට ගෙන යන්න බෑ. வீட்டில் வச்சு கொண்டிருக்க வேண்டும். නිවසේම තබාගෙන සිටින්නට සිදු වෙයි. ஆனா பால் மறக்க பண்ணி ஆலயத்தில் கொண்டு விட்டார்கள். නමුත් කිරි වැරු කල දේව මාලිගාවට හුව ගෙන ගියා. இப்பொழுது சாமுவேல் ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். දැන් සාමුවෙල් තමාගේ සේවය ආරම්භ කළා. அவனுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. දෙවියන් වහන්සේගේ හඬ ඔහුට ඇසුණා. அவனுக்கும் கர்த்தருக்கும் இடையில ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. දෙවියන් වහන්සේ සමග ඔහුට එක් සහභාගීත්වයක් ඇති වුණා. இன்றைக்கு நமது பெற்றார் என்ன செய்கிறார்கள்? අද අපගේ දෙමව්පියන් කරන්නේ කුමක්ද? எப்படி நம்ம பிள்ளைகளை கொண்டு விசுவாச வீட்டுல விடுறது? අපේ දරුවන්ව කෙසේද අපි ඇදහිලි නිවසට ගොස් තබන්නේ? எப்படி நம்ம பிள்ளைகளை கொண்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது? අපේ දරුවන්ව කොහොමද අපි සේවයට යවන්නේ? அப்படியே சொல்லி சொல்லி பாதுகாத்து விசுவாசம் முடிவில்லை, ஆலயமும் இல்ல, பலியும் இல்ல, பண்டிகையும் இல்ல, ஊழியமும் இல்ல, ஒன்றும் இல்லாம ஆக்கி வைத்திருக்கிறோம். මෙහෙම පවසමින්
පවසමින් අවසානයේදී රැස්වීමත් නැහැ, දේව ඇදහිල්ලත් නැහැ, සභාවත් නැහැ, පූජාවලුත් නැහැ, පඬුරුත් නැහැ. සියල්ල කිසිවක් නැති තත්වයකට ඔවුන්ව පත් වෙනවා. எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் எல்கானாவும் அன்னாளும் தனது மகனை கொண்டு கொடுத்தார்கள். කුමන ආකාර තත්වයක එල්කානා සහ හන්නා තමාගේ දරුවාව ගොස් දුන්නාද? ஆலயத்தில் அந்தகாரம் காணப்பட்ட நேரம், මාලිගාවේ අන්ධකාරය වටලාගෙන තිබූ විට, ஆலயத்தில் வெளிச்சமே இல்லாதிருந்த நேரம், මාලිගාවේ ආලෝකයක් නැති විට, பல தவறுகள் பிழைகள் சம்பவித்துக் கொண்டிருந்ததான நேரம், විවිධ වැරදි පාපයන් සිද්ධ වුණා වූ අවස්ථාවේදී நியாய தீர்ப்புக்கு ஏதுவான நிலவரம் ஆலயத்தில் காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் இந்த பெற்றார் விசுவாசத்தோட பிள்ளைக்கு பால் மறக்க பண்ணி அந்த ஏலினுடைய கையில கொண்டு பிள்ளையை கொடுத்தார்கள். විනිශ්චයට සුදුසු වූ අවස්ථාවක මාලිගාව පැමිණි විට තමයි මේ දරුවා කිරිවැරූ පසු මේ දෙමව්පියන් මාලිගාවට ගොස් මේ දරුවාව බාර කළේ. இதுதான் விசுவாசம், මෙයයි ඇදහිල්ල, இதுதான் வளர்ச்சியாக இருக்கிறது. මෙයයි වර්ධනයව තිබෙන්නේ. இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? නැතහොත් සිදුවන්නේ කොමක්ද? இப்படி இந்த நிலவரத்தில் கொண்டு போய் பெய்தோமில்ல பிள்ளையை விடலாமான்ட்டு நீங்களை வச்சு கொண்டு திருமணமாக்கி கொடுப்பீங்க, 2 நாளையால எல்லாம் கதை முடிஞ்சிடும். මේ වගේ තත්වයකින් කොහොමද ගිහිල්ලා දරුවාව දේවමාලිගා දේව ස්ථානයට දෙන්නේ? එසේ කියා ඔබ ඔබගේ දරුවාව විවාහ කර දෙනවා. දවස් 2-3ක් යන විට කතාව අවසන් වෙනවා. ஊழியஞ்ச அழைப்பில் திருமணமாகறதான் தேவசித்தமெண்டா அது பிரச்சனையே இல்ல. සේවයට පැමිණීම පමණක් නොවේ, විවාහ වීම දේව කැමැත්ත නම් එය කිසිදු ආකාර ප්‍රශ්නයක් නොවේ. ஆனா ஊழியம் செய்யக்கூடிய சூழல் ஊழியத்தில் இல்ல இல்ல மோசமா இருக்குது, விட்டுட்டு வந்துருவாங்க அப்படியே எதிர்மறையாக நீங்க யோசித்து அவர்களை விலக்குவீர்கள் என்று சொன்னால் அதுவும் நமது வளர்ச்சியற்றதான நிலவரம். සේවය කරන්න පුළුවන් වාතාවරණයක් ඔහු තුල නැහැ. යම් යම් ප්‍රශ්න ඇති වෙයි, නැවත ඔහු දාලා එයි කියා ඔබ සිතනවා නම්, ඊට පටහැනිව ඔබ ක්‍රියා කරනවා නම් එය නුසුදුසු දෙයක්ව තිබෙනවා. அடுத்தது பாருங்க, ஈசாக்கை பால் மறக்க பண்ண ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஈசாக்கை பால் மறக்க பண்ணினார்கள். උත්පත්ති 21 වන පරිච්ඡේද 12 වන පදයේ කියා තිබෙනවා ඊසාක් කිරි වැරූ කල. அதாவது அவன் இப்ப ஆகாரம் புசிப்பதற்கு ஆயத்தம். දැන් ඔහු ආහාර අනුභව කරන්න සූදානම්. உடனே என்ன நடக்குது? සිදුවන්නේ කුමක්ද? அடிமை பெண்ணையும் மகனையும் நமது வீட்டை விட்டு அப்புறப்படுத்தணும், அவன் சுதந்திரவாளியோட இருக்க முடியாது. වහල් තැනතියත් ඇගේ දරුවත් නිවසෙන් පිටුවාන් කළ යුතුයි. ஆன்மீக வாழ்க்கையில குழந்தைக்குரிய நிலவத்தில் சிறுபிள்ளைக்குரிய நிலவத்தில் வளர்ச்சி இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? ආත්මික ජීවිතයේ මේ ලදරුවෙකුගේ කියන්නා වූ තත්වයේම සිටමින් වර්ධනයක් නැතිවනවා නම් සිදුවන්නේ කුමක්ද? அடிமை பெண்ணும் மகனும் நமது வீட்டிலே காணப்படும், நமக்கு உள்ளே காணப்படும். වහල් තැනතියත් ඇයගේ පුත්‍රයාත් අප තුල සිටිනි. ஆனா நமக்குள்ள ஒரு வளர்ச்சி, பால் மறக்க பண்ணப்பட்டதான வளர்ச்சியின் அனுபவம் உண்டாகுனா කිරි වැරූ කල වර්ධනයක් ඇතිවීමට නම් எங்களால் என்ன செய்ய முடியும்? අපට සිදු කරන්නට පුළුවන් වන්නේ කුමක්ද? அடிமை பெண்ணையும் மகனையும் வீட்டை விட்டு அகற்றி விடு. වහල් තැනතියත් ඒ දරුවත් නිවසෙන් පිටුවහල් කළ இது යුතුයි. எழுத்தின் பிரகாரமான அடிமைத்தனம் அல்ல. මේ පදගතාර්ථ වහල් භාවයක් නොව இன்றைக்கு நமது ஆன்மீக வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நம்மளை அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி வைத்திருக்கிறோம். ආත්මික ජීවිතයේ විවිධාකාර වහල් භාවයන් අපව වහල් කරගනිමින් සිරලගත කර තිබෙනවා. அதான் இயேசு சொன்னார், ஒருவன் எவற்றினால மேற்கொள்ளப்பட்டிருக்கிறானோ அவற்றுக்கு அவன் அடிமையாக இருக்கிறான். යේසුස් වහන්සේ පවසනවා යම් දෙයකට යම් කෙනෙකු වහල්ව යටත්ව සිටිනවාද ඊට ඔහු වහලෙක්ව සිටී. என்னென்ன காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். කුමන දේවල් වලට වහල්ව සිටිනවාද කියා අපි අපව විමසා බැලිය යුතුයි. அதை நமது வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். ඒ දේවල් අපගේ ජීවිතයෙන් අප ඉවත් කළ යුතුයි. இந்த சிந்தை எப்பொழுது வரும்? මේ සිතවිල්ල පැමිණෙන්නේ කවදාද? ஒரு ஆவிக்குரிய புருஷத்துவம், ஒரு முதிர்ச்சி ஏற்படுகிற வேளையில தான் இந்த தீர்மானங்களை எடுத்து அதை அபியாசப்படுத்த முடியும். ආත්මිකව වර්ධනය වී සම්පූර්ණත්වයට පැමිණෙන්නා වූ අත්දැකීමක් පැමිණෙන විටයි මේ දේවල් ඔවුන්ගේ ජීවිතයේ පුහුණුවක් ලෙසට පත්වන්නේ. அதான் ஏசாயா 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிற நேரம், යසායා 28 වන පරිච්ඡේදයේ 9 වන පදයේ කියවන විට, ஏசாயா 28:9, යසායා 28 වන පරිච්ඡේදයේ 9 වන පදය, நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதல்கள் அநேகமாயிருப்பதைக் கண்டு ஏசாயா 28:9 28 වන පරිච්ඡේදයේ 9 වන පදය. උන්වහන්සේ දැනගන්න උගන්වන්නේ කාටද? පණිවිඩය තේරුම් කර දෙන්නේ කාටද? කිරි වැරුවන්ට සහ තනෙන් වෙන්වුණු දරුවන්ටද? அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே.
அங்கே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி முதிர்ச்சி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ආත්මික වර්ධනයක් සම්පූර්ණත්වයක් ගැන මේ කියා තිබෙනවා. யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கு. කාටද උන්වහන්සේ දැනගැන්ම උගන්වන්නේ, කාටද පණිවිඩය තේරුම් කර දෙන්නේ? කිරි වැරුවන්ට කියා ලියා තිබෙනවා. அதான் பரிசுத்த பவுல் சொன்னான், குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன். புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். සුදෝ පවුල්තුමා ඒ නිසායි පවසන්නේ, බාලයෙක්ව සිටි කාලේ බාලයෙකුමින් කතා කළෙමි, සිතුවෙමි, කල්පනා කළෙමි. දැන් වැඩි වයසට පැමිණ සිටින බැවින් ඒ දේවල් මම අත්හැර දැමුවෙමි. இன்றைக்கு எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் பைபிள் ஸ்டடி கொடுத்தாலும் வேதத்தை நன்றாக தெளிவாக அவர்களுக்கு விபரித்து காண்பித்தாலும் கூட புரிந்து கொள்கிறதான சக்தி இல்ல, ஆவி இல்ல. காரணம் என்ன? ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறோம். අද කොපමණ දේශනාවන් පැවැත්වුවත්, බයිබල් පාඩම් පැවැත්වුවත්, බයිබලයේ කොපමණ පැහැදිලි ලෙස උන්ට උගන්වුවත්, ඔවුන්ට ඒ දේවල් තේරුම් ගන්නට බැරුව තිබෙනවා. හේතුව කුමක්ද? ඔවුන්ගේ ආත්මික ජීවිතයේ වර්ධනය නොවූ ලදරුවෙකුගේ අත්දැකීමක ඔවුන් සිටින නිසා. 131 சங்கீதம் 2ஆம் வசனம் இவ்வண்ணமாக கூறுகிறது, 131 වන ගීතාවලිය දෙවන පදය, தாயின் பால் மறந்த குழந்தையை போல் நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். කිරිවැරු දෙවන පදයේ සිංහලෙන්, කිරිවැරු ලදරුවෙකු මව් වෙත යම්සේද මාගේ ආත්මය මා වෙත කිරිවැරු ලදරුවෙකු මෙන් වේ. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? කුමක්ද කියා තිබෙන්නේ? பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை நான் அடக்கி அமர பண்ணினேன். කිරිවැරු ලදරුවෙක් මෙන් මාගේ ආත්මය මා තුල මා තබා ගතිමි. කිරිවැරු ලදරුවෙකු මව් වෙත යම්සේද මාගේ ආත්මය මා වෙත කිරිවැරු ලදරුවෙකු මෙන් වේ. அங்க அடக்கி அமரப்பன ஒரு அமருதல், அதாவது ஒரு இளைப்பாறுதல், ஒரு ஆறுதல் அங்க இருக்கிறது. නිශ්චල කර ගැනීමක් ගැන මෙහි දමිළ පරිවර්තනය කියා තිබෙනවා. එසේනම් සැනසීමක් ඒ තුල දකිනු ஒரு ලබනවා. ஆவிக்குரிய வளர்ச்சி ஏற்படுற நமக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு இளைப்பாறுதல் உண்டு. අප තුල ඇතිවෙන්නා වූ කැළඹීම්, ප්‍රශ්න, කැළඹීම් මධ්‍යයේදී පවා නිශ්චල භාවයක්, සැනසීමක් ඇති වෙනවා. அது மாத்திரமல்ல, එපමණක් නොව பால் மறக்கிறான முதிர்ச்சியின் அனுபவம் வரும் பொழுது முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க செய்ய மாட்டீங்க. කිරිවැරු අත්දැකීමට පැමිණි විට, ඒ ආත්මිකව වර්ධනය වූ තත්වයකට පැමිණි විට, ඒ පළවන පදයේ කියා තිබෙන්නා වූ දේ ඔබ කරන්නේ නැහැ. 131 சங்கீதம் முதலாம் வசனத்தை நீங்க எல்லாரும் உங்களோட பைபிள்ல புரட்டி நீங்களே உங்களுக்குள்ள வாசிங்க சத்தமாக. 131 වන ගීතාවලියේ පළවන පදය ඔබගේ බයිබලයේ පෙරලා ඔබ සියලු දෙනාම ශබ්ද නගා කියවන්න. உங்களுக்குள்ள வாசிங்க. 131 1. 131 වන ගීතාවලිය පළවන පදය. சத்தங்க கையில் ரைட். வாசிச்சாக்கலாம், கரங்களை உயர்த்துங்க. කියවූ අය අතෝසවන්න. ஹல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பலவீனமான சரியான வீக்கான ஹல்லேலூயா. දුර්වල වූ හලෙලුයා ශබ්දයක් අපට ඇසුනේ. அது இருக்கிறபடினால தான் பெலமா வருது இல்ல. ඒ ජීවිතයේ තිබෙන නිසා තමයි ඒ හලෙලුයා முதலாம் வசனம் என்ன சொல்லுகிறது? පළවන පදයේ කුමක්ද කියන්නේ? கர்த்தாவே, என் இருதயம் முறுமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அவர மாட்டேனே. ස්වාමිනී, මගේ සිත උඩඟු නොවේ, මාගේ ඇස්ත උදාර නොවේ, මහත් කාරණාවලවත් මාගේ පමණට වැඩි වූ මහත් ක්‍රියාවලවත් මැදි නොවෙමි. இன்றைக்கு என்ன நடக்குது? අද සිද්ධ වෙන්නේ කුමක්ද? நமக்கு அவசியம் இல்லாத காரியங்கள் எல்லாம் மூக்கோட்டி கொண்டு இருக்கிறோம். අපට අවශ්‍ය නැති අනවශ්‍ය හැම දෙයකටම ඔවුන් ஒட்டதானோ மூக்கோட்டுறாது. හොට දානවා. அப்படியே அப்படி எமக்கியாண்டோன நமக்கு அவசியமே இல்லை, நமக்கு தேவையும் இல்லை. අපට අවශ්‍ය නැහැ, අපට අනවශ්‍ය දේවල්. யாருடைய பிரச்சனையை போயிட்டு நம்ம மூக்கோட்டி கொண்டு இருக்கிறோம். කාගේ හෝ ප්‍රශ්නයකට අපි ඇතුළත් වෙනවා. தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடுகிறோம். අනවශ්‍ය ප්‍රශ්නවලට ඔවුන් මුහුණ දෙනවා. இல்ல, நாங்க இருக்கிறோம், எங்களை தான் நீங்க நியமிச்சிருக்கிறாங்க, நாங்க சபையை குறித்து கண்காணிப்பா இருக்கிறோம். என்ன கண்காணிப்பு? அப்படி என்ன உத்தரவாதம்? இது சிறுபிள்ளைத்தனம். අපට වගකීමක් තිබෙනවා, අපට සභාව ගැන නියමයක් කර තිබෙනවා. මෙසේ කියා සමහරු පවසනවා. කුමක්ද තිබෙන්නා වූ වගකීම? මේ ඔබේ ලදරු භාවයයි. இது இருதயத்தின் மேட்டிமையினாலும் மேட்டிமையான கண்களினாலும் செய்கிற செயல். මේ සිතේ උඩඟුකම නිසාත්, ඇස්වල තිබෙන්නා වූ උදාරකම නිසාත් කරන්නා වූ ක්‍රියාවකි. ஆவிக்குரிய முதிர்ச்சி, வளர்ச்சி, பால் மறந்த அனுபவம் வந்தால் மற்றவங்களுடைய எந்த காரியத்திலே நாங்க தலையிட மாட்டோம். කිරිවැරු අත්දැකීමක්, ආත්මීකව වර්ධනය වුණා වූ අත්දැකීමක් පැමිණෙනවා නම් අන් අයගේ කාරණාවලට කිසිසේත්ම ඔවුන් ඇතුළත් වන්නේ නැහැ. நான் இப்பொழுது ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு ஒரு வளர்ச்சிக்கு வந்துட்டேன், பக்குவப்பட்டுட்டேன். அதான் ஆரம்ப காலத்துல ஆவிக்குரிய ஜீவிதத்துல குழந்தையா இருந்த காலத்துல எல்லாத்திலையும் தலையிட்டன் தான், எல்லாத்திலையும் மூக்கோட்டனம் தான்,
எல்லார பிரச்சனையும் கையில் எடுத்தான், அதனால நான் தீட்டுப்பட்டேன். நான் இப்போ ஆண்டவர் என்னோட பேசிட்டாரு, இப்போ எனக்குள்ள பரிசுத்தம் வந்துட்டு வளர்ச்சி வந்துட்டு, இது எனக்கு அவசியம் இல்லை. ආත්මීකව වර්ධනය වුණා වූ තත්වයකට පැමිණියාට පසු මා ආත්මීකව ලදරුවෙක්ව සිටින විට මං එසේ කතා කළා, ඒ අයගේ කාරණාවන් සෙව්වා කියා, ශුද්ධකම නැතුව කටයුතු කළා කියා සිතනවා. නමුත් දැන් මම ආත්මීකව වර්ධනය වී සිටිනවා. දැන් මට ඒ දේවල් අවශ්‍ය දේවල් නොව. ஆனபடினால வேற வேற காரியங்களை நமக்கு அப்பாற்பட்ட காரியங்களில் நாங்கள் தலை போட்டு நமது ஜீவியங்களை தீட்டுப்படுத்தி விடக்கூடாது. අපගේ පමණට වැඩි වූ දේවල් වලට අපි ඇතුළත් වී මැදි වී අපව අපවිත්‍ර කරගත නොගත கர்த்தர் යුතුයි. அதிலே ஜெயந்தரம்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ස්වාමින් වහන්සේ මෙයින් අපට ජය දෙන පිණිස ස්තුති කරමු. சோதரம் 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 சோதரம். அடுத்தது குழந்தைக்குரிய இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ලදරුවන්ට අයත් තවත් කාරණයක් ගැන පවසන්නම්. முதலாம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் පළවන කොරින්ති 3 වන පරිච්ඡේදය 2ஆம் வசனம். දෙවන පදය. முதலாம் வசனம் පළවන පදය. 1 கொரிந்தியர் 3:1. පළවන කොරින්ති 3 වන පරිච්ඡේදයේ පළවන පදය. සහෝදරිනි ආත්මිකයන්ට මෙන් නුඹලාට කතා කරන්නට නොහැකිව මානසිකයන්ටත් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල බිලිඳුන්ටත් මෙන් කතා කෙලිමි. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. மாமிசத்துக்குரியவர்கள் මාංශිකයන් குழந்தை என்று சொன்னால் என்ன? ලදරුවන් කියන විට ஆவிக்குரிய ஜீவியத்தில் சிறுபிள்ளைத்தனமா நடக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் இன்னும் மாமிசத்துக்குரியவர்கள் தான் வேதம் சொல்லுது. ආත්මික ජීවිතයේ බිලිඳුන්ව සිටිනවා නම් ඔවුන් තවමත් මාංශිකයන්ව දකිනු ලබනවා. உங்களை மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ඔබ මාංශිකයන් බවත් ක්‍රිස්තුස් වහන්සේ තුල බිලිඳුන්ව සිටින බව දැක කතා කරමි. 2ஆம் வசனம், நீங்கள் இன்னும் பலனில்லாதவர்களாக இருக்கிறீர்கள். දෙවන පදය, නුඹලා තවම ශක්තිය නැතුව සිටින්නහුය. 3ஆம் வசனத்துல பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக நடக்கிறீர்கள். 3 වන පදය, ඊර්ෂ්‍යාව විවාදයේ ඇති බැවින් නුඹලා මාංශිකව හැසිරෙන්නහුය. 4ஆம் வசனத்திலே ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறான். 4 වන පදය, මම පවුල්ගේය මම අපොල්ලොස්ගේයයි කියා සමහරු පවසන්නෝය. என்ன நடக்குது? සිදුවෙන්නේ කුමක්ද? குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? ලදරුවන් කුමක්ද කරන්නේ? மாமிசத்துக்குரியவர்கள் என்ன செய்கிறார்கள்? මාංශික අය කුමක්ද කරන්නේ? பொறாமை, ඊර්ෂ්‍යාව, சண்டை, රණ්ඩු, வாக்குவாதங்கள், විවාදයන්, பல தீய சுபாவங்கள் நமக்குள்ள கிரியை செய்ய தொடங்குகின்றன. විවිධාකාර නපුරු ස්වභාවයන් අප තුල ක්‍රියා කරන්න ආරම්භ වෙනවා. ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், பரிசுத்தாவி பெற்றுட்டோம், වතුර බෞතිස්මය ගත්තා, ශුද්ධාත්මය ගත්තා. அநேக வருஷங்கள் உருண்டு ஓடிவிட்டது. බොහෝ වසර ගණනාවක් ගත වී ஆனால் තිබෙනවා. இன்னும் ஆவிக்குரிய பலன் நமக்குள்ள இல்ல. නමුත් ආත්මීකව ශක්තියක් නැතුව තිබෙනවා. குழந்தைகள் என்று சொன்னாலும் இந்த இடத்துல மாமிசத்துக்குரியவர்களாக நீங்க இருக்கிறீங்க. පිළිඳුන් කියා කියන විට මේ ස්ථානයේ මාංශික අය කියා පෙන්눔 කරනවා. நாங்க சண்டை, வாக்குவாதம், பொறாமை, பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. රණ්ඩු, විවාද, ඊර්ෂ්‍යාවන් අධික වශයෙන් සිද්ධ වෙමින් තිබෙනවා. ஊழியத்தை வந்த ஆரம்ப காலத்துல මා සේවයට පැමිණි ආරම්භක කාලයේ ஒரு குடும்பத்துல எந்த நேரம் சண்டை. එක් පවුලක නිරන්තරයෙන්ම රණ්ඩු සරුවල් ඇති වෙනවා. அது எனக்கும் ஒரு பெரிய ஒரு துக்கமாக, போராட்டமாக, பிரச்சனையாக இருக்கிறது. එය මට මහත් දුකක්ව, ප්‍රශ්නයක්ව, පොරබැදීමක්ව තමයි තිබුණේ. என்னடா இந்த குடும்பத்துல எந்த நாளும் சண்டையா இருக்கண்டு நானும் உபவாசம் இருந்து அதிகமா ஜெபிச்சேன். මොකද මේ හැමදාම මේ පවුලේ මෙපමණ ප්‍රශ්න අධික වෙනවානේ කියා මම උපවාසයෙන් පවා සිටමින් යාඥා කර තිබෙනවා. எனக்கு பெரிய பாரம். මට මහත් බරක්ව තිබුණා. அவங்கள்ட்ட ஏன் நீங்க எப்படி சண்டை பிடிக்கிறீங்கன்னு கேட்டேன். ඇයි මෙසේ ඔබ රණ්ඩු කරන්නේ කියා මම ඔවුන්ගෙන් ඇසුවා. அவங்க சொன்னாங்க, வீட்டார்கள் சொன்னாங்க, ஐயோ சண்டை பிடிச்சா தான் ஒரு ஃபிட் உண்டு, ஒரு அன்பு மங்களுக்குள்ள கூடுமென்று சொன்னாங்க. එවිට නිවසයන් කිව්වේ කුමක්ද? අපි මෙසේ රණ්ඩු කළොත් තමයි අපිට හොඳ ශක්තියක් එන්නේ, අපි තුල ප්‍රේමයක් ඇති වෙන්නේ. எனக்கு அந்த நாள்ல புரியல, இப்ப புரியுது. ඒ දවසේ මට තේරුනේ නැහැ. නමුත් අද මට තේරෙනවා. நான் அந்த ஆரம்ப நாட்கள் ஐயோ இந்த குடும்பத்துல சண்டையை புருஷன் போட்டு அடிக்கிறானே என்று சொல்லி உபவாசம் இருந்ததும் ஜெபித்ததும் குடும்பத்தின் சமாதானத்துக்காக முழங்கால் இருந்ததும் அப்படி எல்லாம் இருந்தது. ඒ දවස්වල මේ පවුලේ මෙපමණ රණ්ඩු ප්‍රශ්න ඇති වෙනවානේ කියා මම උපවාසයෙන් සිටමින් දනින් සිට පවා යාඥා කර තිබෙනවා. அவங்க சொன்னாங்க, இல்ல நாங்க சண்டை பிடிச்சா தான் ஃபிட் ஆயிருப்போம். නමුත් ඔවුන් පවසන්නේ කුමක්ද? අපි රණ්ඩු කරොත් තමයි අපිට හොඳ சண்டை හයියක් பிடிச்சா தான் ලැබෙන්නේ. கொஞ்சம் இன்னும் அன்பா இருப்போம். අපි රණ්ඩු කළොත් තමයි තවත් අපි ප්‍රේමෙන් ஆனா ජීවත් වෙන්නේ. பைபிள் அப்படி சொல்லே இல்ல. නමුත් බයිබලයේ එහෙම නම් කියා නැහැ. இது மாமிசத்தின் கிரியை. මේ මාංශික ක්‍රියාවකි. உங்களுக்குள்ள பலன் இல்ல,
உங்களுக்குள்ள பலன் ඔබ இல்ல. තුල බලය නැහැ. பொறாம, வாக்குவாதம், போராட்டம், ඊර්ෂ්‍යාව, විවාදය, පොරබැදීම. குரு பிரியுது. ஒருவன் பவுலன் சேர்ந்தவன் சொல்ல, ஒருவன் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறான். මම අපොල්ලොස්සේ මම පාවුල්ගේ කියා කණ්ඩායම් වෙන් වෙන්නව இன்றைக்கு எங்களுடைய අත්දැකීම. எல்லா சபைகளுக்குள்ள இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. සභාවේ සෑම සභාවකම මේ ප්‍රශ්නය තිබෙනවා. ஒவ்வொரு சபையிலையும் குழுக்களாக கூட்டம் கூட்டமாக பிரிந்து கொள்ளுகிறார்கள். හැම සභාවකම කණ්ඩායම් වශයෙන් ඔවුන් වෙන් වෙනවා. ஏன்? ඇයි? அவர்கள் முதிர்ச்சி அடையவில்லை. ඔවුන් වර්ධනය වුණේ නැහැ. இன்னும் மாமிசத்துக்குரியவர்களாக, குழந்தைகளுக்குரியவர்களாக இருக்கிறார்கள். තවමත් මාංශීකව ලදරුවන් ඔවුන් සිටින නිසා சபைகளுக்குள்ளேயும் இருக்கிறது, සභාව තුලත් සිටිනවා. விசுவாசிகளுக்குள்ளேயும் இருக்கிறது, ඇදහිලි වන්තියන් තුලත් සිටිනවා. எங்களுக்குள்ளேயும் இருக்குது. අපි තුලත් තිබෙනවා. ஊழியர்களாக எங்களுக்குள்ளேயும் இருக்குது. දේව සේවකයන් වන්නාම අප තුලත් සිටිනවා. சில உள்ள நாங்களும் குழுக்களாக பிரிஞ்சு விடுகிறோம். සමහර විට අප පවා කාණ්ඩ වශයෙන් කණ්ඩායම් වශයෙන් වෙන් වෙනවා. நீங்களும் பிரிஞ்சு விடுகிறீர்கள். நீங்களும் குழுக்களாக பிரிந்து ඔබ விடுகிறீர்கள். පවා එමේ කාණ්ඩායම් වශයෙන් වෙන් වෙනවා. நான் ஒரு இடத்துல அந்த காலத்தில் முற்காலங்களில் கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் ஊழியம் செய்த நேரம் 4 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க என்னோட. ආරම්භ කාලයේදී මා සේවය කළ ස්ථානයක සහෝදරි දේව සේවක සහෝදරයන් 4 දෙනෙක් සිටියා. 4 சிஸ்டர்ஸ் ஆனால் 3 குரு. සිස්ටර්ස් 4 දෙනෙක් සිටියා. නමුත් කණ්ඩායම් 3ක් තිබුණා. நான் இதை சந்தோஷமா தான் சொல்லுகிறேன். මම මේ ප්‍රීතියෙන් තමයි කියන්නේ. நீங்க தூங்காம இருந்து கேட்கும்படியா. ඔබ නිදාගන්නේ නැතුව මේ දේශනය අසන පිණිස. 4 சிஸ்டர்ஸ் 3 குரூப்பா பிரிகிறண்டாவது ஒரு அசாத்தியமான திறமை. இல்லாட்டி 2ஆ தான் பிரியும், 3ஆ பிரிகிறண்டா ஒரு அசாத்தியமான திறமை. සිස්ටර්ස්ලා 4 දෙනෙක් කණ්ඩායම් 3කට බෙදෙනවා නම් එය මහත් දක්ෂකමක්. எனக்கு கோபம். பாருங்க, இந்த சிஸ்டர் மாதிரி ஒற்றுமை இல்லை, இப்படி இருந்தா ஒரு சப்போர்ட் தாராங்க இல்லைன்னு எனக்கு கோபம். මට කෝපය පැමිණියා. බලන්න මේ සිස්ටර්ස්ලා අතර එකමුතුකමක් නැහැ. ඔවුන් එකමුතුව සිටියොත් නේ මට සහයෝගය දක්වන්නේ කියා මට කෝපය පැමිණියා. ஒரு ஆள் சொல்லிச்சுது, එක්කෙනෙක් පැවසුවා அந்த ஆள் உங்களை பற்றி என்ன கதைக்கேண்டு எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுச்சு. ඒ තැනැත්තිය ඔබ ගැන කියන්නේ කුමක්ද කියා ඔබ දන්නේ නැහැ, අපි තමයි දන්නේ. அப்ப நானும் அவங்க கூட குரூப்ல சேர்ந்துட்டேன். මම දැන් ඒ තැනැත්තියගේ කණ්ඩායමට අයත් වුණා. நான் ஒரு குரூப்லையும் சேர்ந்திருக்கல, இப்ப நானும் அந்த குரூப்ல போய் சேர்ந்து இந்த கதையோட என்ன பற்றி அப்படி சொல்லிச்சா நான் அவங்க கூட குரூப்ல. මම කිසි කණ්ඩායමකට වෙන් වෙලා අයත් වෙලා සිටියේ නැහැ. නමුත් මේ කතාව ඇසුවාට පසු ඒ තැනැත්තියගේ කණ්ඩායමට මමත් අයත් වුණා. இப்படி எல்லாம் வரலாறுகள் இருந்திருக்குது. මේ වගේ සිදුවීම් සිදුවී තිබෙනවා. ஆனால் இப்ப வாசிக்கிற நேரம் නමුත් දැන් කියවන විට விசுவாசிகள் மத்தியிலையோ எங்கள் மத்தியிலையோ இந்த பிரிவுகள் இருந்தால் அது சிறுபிள்ளைத்தனம். ඇදහිලි වන්තයන් මධ්‍යයේ හෝ අප මධ්‍යයේ හෝ මෙවන් ආකාර වෙන්වීම් ભેදයන් තිබෙනවා නම් එය ලදරුවෙකුගේ அது ஒரு අත්දැකීමයි. மாம்சத்தின் கிரியை. එය මාංශික ක්‍රියාවයි. அதான் யோசுவா அந்த தேவதூதனை காண்கிறான். යෝෂුවා ඒ දේව දූතයව දුටුවා. நீர் எங்களை சார்ந்தவரா, எங்களுடைய எதிராளிகளை சார்ந்தவரா? ඔබ අපගේ පාක්ෂිකයෙක්ද නැතහොත් අපගේ විරුද්ධකාරයන්ගේ පාක්ෂිකයෙක්ද? தேவதூதன் என்ன பதில் சொன்னான்? දෙවියන් தேவதூதன் என்ன பதில் දේවදූතයා சொன்னான்? කුමක්ද පැවසුවේ? அல்ல, නැත. உண்ட கூட்டமும் இல்லை, உண்ட எதிராளியிட கூட்டமும் இல்லை, நான் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வந்த தூதன். මම නුඹේවත් නුඹගේ විරුද්ධකාරයන්ගේ සේනාවටවත් අයත් කෙනෙක් නෙවෙයි. මම සේනාවල ස්වාමින් වහන්සේගේ කාණ්ඩයට අයත් දූතයෙකි. அப்ப நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய தூதுவர்கள். ඔබ දෙවියන් වහන්සේගේ දූතයන්ය. நாங்க சபையில பிரிஞ்சிருக்க கூடாது, கூட்டங்களா இருக்க கூடாது, அது குழந்தைத்தனத்துக்குரிய செயல். සභාව තුල අප වෙන්වී කණ්ඩායම් වශයෙන් දකින්න ලබන්න හොඳ නැහැ. මෙය ලදරුවෙකුගේ අත්දැකීමක්. நாங்க எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். அப்ப சிலுவை- இந்த ஐக்கியத்தை பாதுகாக்க கிருபையும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். අපි සියලු දෙනාම එක්සත්ව සිටිනවා. අප බොහෝ සංඛ්‍යාවක් සිටිනවා. මේ සහභාගීත්වය ආරක්ෂා කරගන්න දෙවියන් වහන්සේ අපට කරුණාව දෙන පිණිස ස්තුති කරමු. ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். சரி, இப்பொழுது முதலாம் கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு வர்ற நேரம் පළවෙනි කොරින්ති 13 වන පරිච්ඡේදය 11 වන පදයට පැමිණෙමු. அங்கே பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? සුදෝ පවුල්තුමා කියන්නේ කුමක්ද? நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன். මම ලදරුවෙක්ව සිටිය කල ලදරුවෙක් මෙන් කතා කෙලෙමි. குழந்தை பேசுறத நான் உங்களுக்கு புதிதாக சொல்ல தேவையில்லை. ලදරුවෙකුගේ කතා විලාශය ගැන මම අලුතෙන් ඔබට කියන්න අවශ්‍යතාවයක් உங்களோட නැහැ. வீடுகள்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், ඔබගේ නිවසේ දරුවන් සිටිනවා. சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். කුඩා දරුවන් සිටිනවා. அவருடைய பேச்சு உங்களுக்கு நன்றாக தெரியும். ඔවුන්ගේ කතා විලාශය ගැන ඔබ හොඳින් දන්නවා. குழந்தைகளுடைய பேச்சும்
ஒரு முதிர்ச்சி அடைந்த நபருடைய பேச்சுக்கு இடையில வித்தியாசம் இருக்கிறது. ලදරුවෙකුගේ කතා විලාශයත් වර්ධනය වුණා වූ පුද්ගලයෙකුගේ කතාවත් අතර වෙනසක් තිබෙනවා. ஒரு முதிர்ச்சி அடைந்த தாயினுடைய தகப்பனுடைய பேச்சு ஆழமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக பெலனாக இருக்கும். වර්ධනය වුණා වූ දෙමව්පියෙකුගේ කතාව ඉතාමත් ගැඹුරුව තිබෙනවා, ශක්තිමත්ව තිබෙනවා. பிள்ளைகளுடைய பேச்சு எப்படி இருக்கும்? ලදරුවන්ගේ භාෂාව කතාව කෙසේද? அது பெலவீனமான பேச்சு. එය දුර්වල වූ කතාවකි. பிள்ளைகள பேச்சு பெலவீனமான பேச்சு. அதான் சொல்லுவாங்க சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. அவங்க சின்னாக்கள் அவங்களோட பேச்சையோ சிந்தையோ ஒன்றையும் நாங்கள் கணக்கில் எடுக்க முடியாது. දරුවකගේ කතා විලාශය ඉතා කුඩා දුර්වල වූ අත්දැකීමක තිබෙනවා. ඔවුන්ගේ කතාව අපි පිළිගනු ලබන්නේ නැහැ. இங்கே குழந்தைக்குரிய தன்மையை குறித்து எதோட சேர்த்து பேசுகிறார்? குழந்தையை போல பேசினேன். எல்லாரும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, பேசுறது. இப்ப பேசுறத பற்றி சொல்ல போகிறேன். මේ ස්ථානයේ මොහු පවසන්නේ කුමක්ද? මම බාලයෙකු මෙන් කතා කෙලෙමි. දැන් මම පවසන්ට යන්නේ කතා කිරීම සම්බන්ධව. நாங்கள் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம்? අපි කෙසේද කතා කරමින් සිටින්නේ? பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், සුදෝ පවුල්තුමා කියනවා, நான் விசுவாசித்தேன் ஆனபடினால பேசினேன். මම අදහන්නෙමි, මම එබැවින් මම කතා කරමි. 2 கொரிந்தியர் දෙවන කොරින්ති நாங்கள் பிரசங்கம் பண்ற ஏதோ சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் දෙවන කොරින්ති 4 වන පරිච්ඡේදය 13 වசனம் 13 වන පදය. ක්වික් வாசிங்க. මම විශ්වාස කළෙමි, ඒ නිසා කතා කළෙමි ලියා තිබෙන ලෙස ඇතහිල්ලේ මා ආත්මය ඇත්තව අපිත් විශ්වාස කරමුව, එබැවින් කතා කරමුව. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. போதும். விசுவாசித்தேன் ஆனபடியினால பேசினேன். ඇදහිවමි, එම නිසා කතා කරමි. நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன். அது பெலவீனமான பேச்சு. මම ලදරුවෙකු සිටි විට කතා කළෙමි, එය දුර්වල වූ කතාවකි. இப்ப நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வார்த்தை பெலனான பேச்சாக இருக்கிறதா, பெலவீனமான பேச்சாக இருக்கிறதா? දැන් ඔබ ගැන ඔබ විමසා බලන්න, ඔබගේ කතා විලාශය දුර්වල වූ එකක්ද නැතහොත් සවිමත් කතා විලාශයක්ද? குழந்தைகள் பேச்செல்லாம் பெலவீனமா இருக்கும், அதுல அர்த்தமே இருக்காது, அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. දරුවන්ගේ කතාවන් සියල්ල දුර්වලව තිබෙනවා, අර්ථයක් නැතුව තිබෙනවා, ඒ තුල කිසිම දෙයක් නැති තත්වයක දකින්න ලබනවා. பரிசுத்த பவுல் சொல்றார், நான் விசுவாசித்தேன் ஆனபடினால பேசினேன். සුදෝ පවුල්තුමා කියනවා, මම විශ්වාස කෙලෙමි, එම නිසා කතා කරමි. அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாய் சொல்றார், நீ மௌனமாயிராதே, பேசு. ක්‍රියාපොතේ ලියා තිබෙනවා, සුදෝ පවුල්තුමාට පවසනවා, නුඹ නිහඬව නොසිටින්න, කතා කරන්න. பேச வேண்டும். කතා කළ යුතුයි. சும்மா பேச முடியுமா? නිකන් කතා කරන්න පුළුවන්ද? இப்ப நாங்க சும்மா தான் பேசி கொண்டிருக்கிறோம். අපි දැන් නිකන් තමයි කතා කරන්නේ. நாங்க பாக்கி வந்த மாதிரி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம். ලෝකයට පැමිණෙන්නා වූ දේවල් කතා කරනවා. பாருங்க, இயேசு கடலோட பேசினார். இயேசு கொந்தளித்த கடலையும் යේසුස් பேசினார். වහන්සේ කැළඹුණා වූ මුහුද සමග කතා කළා. இயேசு பேசின நேரம் යේසුස් වහන්සේ කතා කළ විට கொந்தளிப்பு அடங்கியது, ඒ කැළඹීම සාගරයේ නතර වුණා. காற்று அமர்ந்தது, ඒ සුළඟ නතර වුණා. புயல் நின்றது. සැඩ සුළඟ නිශ්චල වුණා. ஏன்? பேச்சில் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருந்தது. ඇයිද නම් මේ කතාව මහත් බලගතු එකක් විය. இதுதான் பேச்சு. මෙයයි කතාව. சும்மா பேசுற பேச்சு அல்ல. නිකන් කතා කරන්නව කතාවක් නෙවෙයි. எங்களுடைய பேச்சு மற்றவர்களை தைரியப்படுத்த வேண்டும். අපගේ වචන අන් අයව ධෛර්යමත් කළ යුතුයි. எங்களுடைய பேச்சு மற்றவர்களை சுகப்படுத்த வேண்டும். අපගේ වචන කතාව අන් අයව සුව කළ යුතුයි. எங்களுடைய பேச்சு மற்றவர்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். අපගේ කතාව වචන අන් අයව ප්‍රාණවත් කළ යුතුයි. யாரால பேச முடியும்? කාටද කතා කරන්න පුළුවන්? விசுவாசித்தேன், பேசினேன். විශ්වාස කෙලෙමි, කතා කෙලෙමි. இந்த விசுவாசத்தை பாதுகாத்துக் கொண்டவர்கள், இந்த விசுவாசத்தில் தங்களோட வாழ்க்கையை உறுதியாக கட்டிக்கொண்டவருடைய பேச்சிலேயோ புத்திமதியிலேயோ ஆலோசனையிலேயோ ஒரு பலன் இருக்கும், ஒரு ஜீவன் இருக்கும். මේ ඇදහිල්ල තිබෙන්නා වූ, ඇදහිල්ල ආරක්ෂා කළා වූ අයගේ වචනවල කතාවල අවවාදයක් සහ ධෛර්යමත් දිරිමත් කිරීමක් ඔවුන්ගේ කතාවේ වචනවල තිබෙනවා. 12 பேர் வேவுவாக்க போனார்கள். 12 දෙනෙක් ඔත්තු බලන පිණිස ගියා. 10 பேர் பேசினாங்க, 2 பேரும் பேசினாங்க. 10 දෙනෙක් කතා කළා, තවත් 2 දෙනෙක්ද කතා කළා. யோசுவாவும் காலேபும் பேசினாங்க, ஜனங்களோட பேசினாங்க. යොෂුවා සහ කාලේබ් සෙනග සමග කතා කළා. கொந்தளிப்பை அமர்த்தினாங்க, කැළඹීම නතර කළා. பயத்தை அகற்றினாங்க, බය දුරු කළා. அதைரியத்தை அகற்றினாங்க, අධෛර්යය දුරු කළා. பேசினார். என்ன? அவங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆவி, விசுவாசத்தின் ஆவி இருந்தது. ඔවුන් තුල විශේෂිත වූ ආත්මයක්, එනම් මේ ඇදහිල්ලේ ආත්මය ඔවුන් තුල තිබුණා. மற்ற 10 பேரும் பேசினார்கள். අනිකුත් 10 දෙනාද කතා කළා. ஜனங்களுடைய இருதயம் தண்ணீராய் கரைந்து போயிற்று. සෙනගගේ සිත වතුර මෙන් දියව ගියා. ஏன் காரணம்?
හේතුව அவர்களுக்குள்ள விசுவாசம் இருந்திருக்க இல்லை. ඔවුන් තුළ ඇදහිල්ල තිබුණේ නැහැ. அவர்கள் சத்துருக்களுடைய பெலத்தை தங்களோட ஒப்பிட்டு பார்த்தார். සතුරාගේ බලය තමන් සමග සමකර බැලුවා. நமது பேச்சினால மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடியதான, ஆறுதல் படுத்தக்கூடியதான, சுகப்படுத்தக்கூடியதான, அவங்களோட விசுவாசத்தை ஊன்ற கட்டக்கூடியதான பேச்சாக காணப்பட வேண்டும். අපගේ වචන කතාව අන් අයව දිරිමත් කරන්නා වූ, අන් අයව සුව කරන්නා වූ, අන් අයගේ ආත්මීක තත්වය ගොඩනගන්නා වූ තත්වයක දකින්න ලැබිය යුතුයි. அடுத்ததாக குழந்தைக்குரிய சுபாவம் என்ன? ඉන් අනතුරුව ලදරුවෙකුගේ අත්දැකීම ස්වභාවය කුමක්ද? நான் குழந்தையைப் போல சிந்தித்தேன். මම බාලයෙකු මෙන් සිතුවෙමි. சிந்தித்தல், புரிந்து கொள்ளுதல், விளங்கிக் கொள்ளுதல். සිතීම, තේරුම් ගැනීම, වටහා ගැනීම. பிள்ளைகளுடைய சிந்தனைகளை உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்களோட பிள்ளைகளுடைய சிந்தனை இந்த மட்டம், அவங்களோட புரிந்து கொள்ளுதல், விளங்கிக் கொள்ளுதலுடைய மட்டம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். ඔබට දරුවන් සිටිනවා. ඔබගේ දරුවන්ගේ සිටිවිල්ල, ඔවුන්ගේ අවබෝධය, ඔවුන්ගේ වටහා ගැනීම කෙසේ තිබෙනවාද කියලා ඔබ හොඳ ආකාර ලෙස දන්නවා. அவர்கள் சிந்திக்கிறேன்னு சொன்னாங்க. கண்ணால என்னென்ன காரியங்களை காண்கிறார்களோ, மனுஷர்களை காணலாம், பொருட்களை காணலாம், வாகனத்தை காணலாம், விளையாட்டு சாமான காணலாம். கண்களினால என்னென்ன காரியங்களை காண்கிறாங்களோ அதை குறித்து தான் அவங்களுடைய சிந்தனை மட்டம் காணப்படும். දරුවන්ගේ ඇස් වලින් බලන්නා වූ වටාපිටාව තිබෙන දේවල්, බඩු භාණ්ඩ, සෙල්ලම් බඩු, අනිකුත් දේවල් පිළිබඳව තමයි ඔවුන්ගේ සිටිවිල්ල දකිනු ලබන්නේ. நாங்கள் குழந்தைகளா? අපි ලදරුවන්ද? தோமா என்ன கேட்டான்? තෝමස් කුමක්ද ඇසුවේ? நான் நம்பவே மாட்டேன். මම විශ්වාස කරන්නෙම නැහැ. உமது காயத்துல எந்த விரல்களை விட்டு பார்த்தாலொழிய நம்பவே மாட்டேன். ඔබගේ තුවාල තුලට මගේ ඇඟිල්ල බහා බලනතුරු මම විශ්වාස නොකරමි. அப்ப இயேசு சொன்னார், உண்ட விரலை மட்டுமில்ல உண்ட கையை கூட போட்டு பார்க்கலாம் என்று காண்பித்தார். பிறகு நம்பினான். அப்பொழுது சொன்னார், அவிசுவாசியாயிராதே, விசுவாசியாயிரு. යේසුස් වහන්සේ පැවසුවා, නුඹගේ ඇඟිල්ල නොව නුඹගේ මුළු අත මාගේ තුවාලවල බහා බලන්න කියා උන්වහන්සේ පැවසූ පසු උන්වහන්සේ පැවසුවේ කුමක්ද? අවිශ්වාස නොකර ඇදහිල්ලෙන් දකිනු ලබන්න. பிள்ளைகளுக்குரிய சிந்தனைகளை குறித்து இரண்டாம் காரியம் சொல்லுது. දරුවෙකුගේ බාලයෙකුගේ සිතිවිලි ගැන දෙවන කාරණේ පවසනවා. அவருடைய சிந்தனை, விளங்கிக் கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், தங்களுடைய கண்களால காண்ற காரியங்களை அடிப்படையாக வைத்து தான் அவங்களுடைய சிந்தனையும் புரிந்து கொள்ளுதலும் விளங்கிக் கொள்ளுதலும் இருக்கிறது. ඔවුන්ගේ සිතිවිල්ල තිබෙන්නේ බලන්නා වූ ඇස් වලින් බලන්නා වටාපිටාවේ බලන්නා වූ දේවල් ඔවුන් කෙසේද වටහා ගන්නේ, කෙසේද අවබෝධ කරගන්නේ කියන දේ පදනම් කරගෙන ඔවුන්ගේ සිතිවිලි දකිනු ලබනවා. ஆனால் ஆவிக்குரிய புருஷர்கள், பக்குவப்பட்டவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள் அப்படி இருக்க முடியாது. නමුත් ආත්මික ජීවිතයේ පුරුෂත්වයට පැමිණි, සම්පූර්ණත්වයට පැමිණි අයගේ අත්දැකීම එසේ නොවිය යුතුයි. எங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? අපගේ වර්ධනය කෙසේද තිබිය යුතුයි? இரண்டாம் கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, දෙවන කොරින්ති 5 වන පරිච්ඡේද 6 වන පදයේ කියා තිබෙනවා, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். මක්නිසාද අප හැසිරෙන්නේ පෙනීමෙන් නොව ඇදහිීමෙන්ය. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். 7 වන පදයේ මක්නිසාද අප හැසිරෙන්නේ පෙනීමෙන් නොව ඇදහිල්ලෙන්ය. இதுதான் வளர்ச்சி அடைந்த புருஷனுக்குரிய நிலவரம். මේ හේතුව මෙයයි වර්ධනය වුණා වූ සම්පූර්ණත්වයට පැමිණි පුරුෂත්වයේ තත්වය. ஆவிக்குரிய காரியங்களை யோசித்து பாருங்க. ආත්මික දේවල් ගැන සිතා බලන්න. பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தேடி பாருங்க. ස්වර්ග රාජ්‍යයේ දේවල් ගැන සිතා බලන්න. அதான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். දෙවන කොරින්ති 4 වන පරිච්ඡේද 17 වන පදය. මොහොතකට පවතින අපේ සැහැල්ලු දුක පෙනෙන දේ නොව නොපෙනෙන දේ බලා සිටිනා වූ අපට ඊ타මත්ම වැඩි වශයෙන් සදාකාල තේජස් භාරයක් සාදා දෙන්නේය. அடுத்த வசனம். මක්නිසාද පෙනෙන දේ කාලිකය, නොපෙනෙන දේ සදාකාලිකය. மேலும் காணப்படுகிறீர்களே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய புரிந்து கொள்ளுதல், நாங்கள் விளங்கி கொள்ளுகிறது எல்லாமே எதை அடிப்படையாக வைத்து காணப்பட வேண்டும்? காணப்படாதவைகளை குறித்து அது அடிப்படையாக இருக்க வேண்டும். අපගේ සිතිවිල්ල, අපගේ අවබෝධය, අපගේ වටහා ගැනීම කුමක්ද පදනම් කරගෙන තිබිය යුත්තේ? නොපෙනෙන්නා වූ දේවල් කරන කොටගෙනය. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். පෙනෙන දේ කාලිකය, නොපෙනෙන දේ සදාකාලිකය. பரலோகத்தை கண்டிருக்கிறீங்களா? ස්වර්ග රාජ්‍ය දැක තිබෙනවාද? பரலோகத்தை கண்டாக்கள், பரலோகத்துக்கு போனாக்கள். ස්වර්ග රාජ්‍ය දැක තිබෙන්නා වූ අය ස්වර්ග රාජ්‍යයට ගියා වූ අය காண இல்ல. දැකලා නැහැ.
சியோனை கண்டார்கள், සියොන දැක්කා වූ අය, புதிய எருசலேமை கண்டார்கள், අලුත් එරුසලම දැක්කා වූ අය காண இல்ல. කවුරුත් දැකලා නැහැ. அங்க கிடைக்க போற பிரதிபலன் மகிமையை கண்டார்கள், එහි ලැබෙන්නා වූ ප්‍රතිඵල මහිමය දැක්කා අය காண இல்ல. කවුරුත් දුටුවේ නැහැ. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் காணப்படாதவைகள், ஆனால் அது நித்தியமானவைகள். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය පිළිබඳව සියලු දේම නොපෙනෙන දේවල්, නමුත් ඒ දේවල් සදාකාලිකයි. ஆகவே நாம் புருஷத்துவத்துக்கு வளர்ந்தவர்களாக இருந்தால் එම නිසා අපි සම්පූර්ණත්වයේ මිනිසෙකුගේ තත්වයට පැමිණියා නම් அந்த வளர்ச்சி என்ன செய்கிறது? ඒ වර්ධනය කුමක්ද පෙන්눔 කරන්නේ? விசுவாசிக்க செய்யும். ඇදහිීම පෙන්눔 කරනවා. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். පෙනීමෙන් නොව ඇදහිීමෙන් අපි හැසිරෙන්නේ. எங்களுக்கு இருக்கிற பிரதிபலனை நாங்க இன்னும் காண இல்ல. අපගේ ප්‍රතිඵලය අපි තවම දුටුවේ නැහැ. தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையை காண இல்ல. උන්වහන්සේ අපට තබා තිබෙනා වූ මහිමය දුටුවේ නැහැ. சியோன் புதிய எருசலேமை காண இல்ல. සියොන යෙරුසලම දුටුවේ නැහැ. நரகத்தை காண இல்ல. නිරය දුටුවේ නැහැ. நரகத்தை கண்டார்கள், නිරය දැක්කා වූ අය ඉන්නවා. ஒருதரும் காண இல்ல. කවුරුත් දුටුවේ නැහැ. ஆனால் නමුත් அவைகளை நினைக்கிறோம், ඒ දේවල් සිතනවා. அவைகளை சிந்திக்கிறோம். ඒවා සිතනවා. பரலோகத்தில் எனக்கு ஒரு பிரதிபலன் இருக்கிறது, ஒரு மகிமை இருக்கிறது. ස්වර්ගයේ අපට ප්‍රතිඵලයක් තිබෙනවා, අපට මහිමයක් තිබෙනවා. ஆனபடினால் இக்கால பாடுகள் அந்த மகிமைக்கு ஒப்பானது அல்ல. වර්තමාන කාලයේ දුක් වනාහි මතු පැමිණෙන්නා වූ මහිමයට සමාන කරනු ලබන්නට நான் නොවටි. இன்னும் ஆண்டவருக்காக பாடுபட வேண்டும். අපි තවත් උන්වහන්සේ උදෙසා දුක් විඳිය යුතුයි. இன்னும் நான் ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும். තවත් උන්වහන්සේ උදෙසා වීරිය කළ යුතුයි. அதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற நேரம் එබ්‍රේය 11 වන පරිච්ඡේදය අප කියවන විට அவர்கள் தூரத்திலே கண்டு அணைத்துக் கொண்டார்கள். ඔවුන් දුරදී ඒ දේවල් දැක ලබා ගත්තෝය. ஆபிரகாமுக்குள்ள இருந்த வெளிப்படுத்தல் என்ன? ආබ්‍රහම් තුල තිබුණා වූ එළිදරව් වීම කුමක්ද? ஆபிரகாமுக்குள்ள இருந்த வெளிப்படுத்தல் என்ன? ආබ්‍රහම් තුල තිබුණා වූ එළිදරව් වීම කුමක්ද? புதிய எருசலேமை குறித்தான வெளிப்படுத்தல் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. නව යෙරුසලම පිළිබඳව එළිදරව් වීමක් ආබ්‍රහම් තුල තිබුණා. அந்த வெளிப்படுத்தலை பெற்றவன் ඒ එළිදරව් වීම ලැබූ පසු அதை தூரத்திலே கண்டு விசுவாசித்து அணைத்துக் கொண்டு சத்தியத்துக்காக விசுவாசத்துக்காக மரித்தார். දුරදීම ඒවා දැක ඒවා ඔහු අල්ලාගෙන සත්‍යතාවය උදෙසා ස්ථිරව සිටමින් ඔහු මරණයට පත් වුණා. ஆகவே நாங்கள் இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அறிவிலே குறைந்தவர்களாக, உபதேசம் சத்திய அறிவிலே குறைந்தவர்களாக, வளர்ச்சி இல்லாத குழந்தைகளாக இருக்கக்கூடாது. තවමත් ආත්මික ජීවිතයේ ඉගැන්වීම සත්‍යතාවය පිළිබඳව හරියාකාර දැනුමක් නැතුව වර්ධනය නොවුණා වූ ලදරුවන්ගේ අත්දැකීම අපි සිටින්නට හොඳ නැත. காணப்படாமல் இருக்கிற தேவனுடைய ராஜ்யம், புதிய எருசலேம், சியோன், நமக்கு கத்தர் வைத்திருக்கிற மேன்மைகள், பிரதிபலங்கள் எல்லாவற்றையும் விசுவாச கண்களால கண்டு, அப்பா நான் இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் பட்ட பாடு போதாது, நான் பட்ட பிரயாசம் போதாது, நான் பட்ட கஷ்டம் போதாது, நான் இன்னும் அதிகமாக பாடுபடணும் என்று ஒப்பு கொடுக்கணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். නොපෙනෙන්නා වූ ඒ සදාකාලික රාජ්‍යය තිබෙන්නා වූ සියොන යෙරුසලම අප උදෙසා තබා තිබෙන්නා වූ ඒ ප්‍රතිඵලය අපගේ සිතිවිල්ලෙන් අප සිටිය යුතුයි. එවිට අපට තේරෙන්නේ කුමක්ද නම් මම දුක් විඳා තවම නොසැහැයි, මාගේ මේ මාර්ග තවම නොසැහැයි කියා සන්තෝෂයෙන් ඒ සියලු දුක් විඳීම් දරා ගන්නට අපට හැකියාවක් ලැබෙනු ඇත. ஹல்லேலூயா. அடுத்தது குழந்தைக்குரிய தன்மையை குறித்து மூன்றாவதாக என்ன சொல்றான்? நான் குழந்தையை போல யோசித்தேன். ලදරුවන් පිළිබඳව තුන්වෙනි අත්දැකීම පවසන්නේ කුමක්ද? මම බාලයෙකු මෙන් කල්පනා කෙලෙමි. பிள்ளைகள யோசனை எல்லாம் இப்படி இருக்கும். දරුවෙකුගේ කල්පනාවන් කෙසේද තිබෙන්නේ? அவங்களோட தேடல்கள் எப்படி இருக்கும், அவங்களோட சிந்தை எப்படி இருக்கும்? ඔවුන්ගේ සිතිවිල්ල, ඔවුන්ගේ අභිප්‍රායන් කෙසේද තිබෙන්නේ? நான் கிட்டடியில் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டேன், அவங்களோட அப்பா வெளிநாட்டுல. මම මෑතකදී එක්තරා දරුවෙක්ගෙන් මෙසේ විමසා සිටියා. ඔහුගේ පියා විදේශගත වී සිටිනවා. அப்பாவோட பேசுனீங்களா? ඔබගේ පියා සමග කතා කළාද? ஆமாம், டெய்லி நான் வீடியோ கால்ல கதைக்கிறேன். ඔව්, මම වීඩියෝ කෝල් වලින් කතා කරනවා. அப்பாட்ட என்ன கேட்டீங்க? පියාගෙන් ඔබ කුමක්ද ඇසුවේ? எனக்கு ஒரு ஃபோன் வேண்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். මට ෆෝන් එකක් ගේන්න කියලා පැවසුවා. எனக்கு ஒரு லேப்டாப் வேண்டிட்டு வாங்க. මට ලැප්ටොප් එකක් ගේන්න කියලා எனக்கு ஒரு පැවසුවා. கார் ஒன்று வேண்டிட்டு வாங்க. මට කාර් එකක් ගේන්න කියලා எனக்கு පැවසුවා. கொஞ்சம் விளையாட்டு சாமான் வேண்டிட்டு வாங்க. මට සෙල්ලම් බඩු ගේන්න කියලා පැවසුවා. இதுதானே அதுகளோட யோசனை. මෙයයි இதானே அவங்களோட யோசனை. ඔවුන්ගේ කල්පනාව. ஏன் அவங்க சின்ன பிள்ளைய, ඇයි නම් ඔවුන් දරුවන්. அதுகளுக்கு எந்த நேரம் சாக்லேட் சாப்பிடணும், හැම වෙලාවෙම චොක්ලට් කන්ට ඕනි. விளையாட்டு சாமானை வச்சு விளையாடணும், සෙල්ලම් බඩු වලින් සෙල්ලම් කළ යුතුයි. போனை வச்சு இது மற்ற பார்க்க வேண்டும். ෆෝන් එකෙන් අන් අයව බැලිය යුතුයි. ஆனா அந்த புள்ள அப்பா ஒரு பைபிள் வேண்டிட்டு வாங்கன்னு சொல்ல இல்ல. නමුත් ඒ දරුවා මට බයිබලයක් ගේන්න කියලා නම් පැවසුවේ නැහැ. நானே இப்போ ஒன்றொண்டா விரல்ல மடிச்சு கேட்குறேன், என்னென்ன கேட்டீங்கடா? கார் கேட்டேன், லேப்டாப் கேட்டேன், ஃபோன் கேட்டேன், விளையாட்டு சாமான் கேட்டேன்.
பைபிள் ஒன்று சொல்லியிருக்க மாட்டேன் அது கேட்க இல்லை. මම මේ දරුවාගෙන් ඇසුවා කුමක්ද ඔබ ගේන්න කිව්වේ කියා. එවිට පැවසුවා ලැප්ටොප් එකක්, ෆෝන් එකක්, සෙල්ලම් බඩු කියා. නමුත් බයිබලයක් කියයිද කියා මම බලාපොරොත්තු වුණා. නමුත් පැවසුවේ නැහැ. ஏனென்றால் அந்த பிள்ளை இன்னும் சண்டே ஸ்கூலுக்கு சேர்க்கை இல்லை, அந்த பிள்ளையை சேர்க்கை இல்லை. ඇයිද නම් මේ දරුවාව ශුද්ධලිවිලි පාසලට ඇතුළත් කර තිබුණේ ஆனா නැහැ. இப்ப இன்றைக்கு நமது ஆவிக்குரிய முதிர்ச்சியும் வளர்ச்சியும் பைபிளும் தேவையில்லை, வார்த்தையும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. இந்த உலக காரியங்கள் தான் தேவை, இந்த பூமிக்குரிய காரியங்கள் தான் தேவை என்ற கட்டத்துக்கு நமது தரிசனம் சிந்தை அவனமாக திருப்பப்பட்டிருக்கிறது. නමුත් අපගේ ආත්මික ජීවිතයේ මේ වර්තමාන කාලයේදී බයිබලයේවත් ඉගැන්වීමවත් දේව වචනයවත් අවශ්‍ය නැහැ. මේ භූමිකාකාර දේවල් පමණක් සෑහේ කියනා වූ තත්වයට බොහෝ දෙනා පැමිණ இன்றைக்கு සිටිනවා. நமது தேடல் என்ன, நமது வாஞ்சை என்ன, நமது விருப்பம் என்ன, நமக்கு நாம் எதற்காக பிரயாசப்படுகிறோம், எதற்காக உழைக்கிறோம், අපගේ සිතිවිල්ල, අපගේ ආශාව කුමක්ද කියා දන්නේ නැහැ. අප වීරිය කරන්නේ, අප වෙහෙසෙන්නේ කුමක් සඳහාද කියා ඔවුන් නොදැන සිටිනවා. இயேசு பூமியில இருந்த நாள்ல ஒரு தாய் வந்து கேட்டால், என்ற மகன்மார் உமது வலது பார்சத்திலும் இடது பார்சத்திலும் பரலோகத்தில் இருக்கணும் என்று கேட்டால், அப்படி கேட்கிற எத்தனை பேர் இருக்கிறோம்? යේසුස් වහන්සේ වෙතට පැමිණ එක්තරා මවක් පැවසුවා, ස්වර්ග රාජ්‍යයේදී මාගේ පුත්‍රයන් දෙදෙනා ඔබගේ දෙපාර්ශ්වයේ හිඳින්න ඕනි කියා මම ආශා වෙමි කියා. අද ඔබගෙන් කී දෙනෙක් ඔබගේ දරුවන් ගැන එසේ ආශා වෙනවාද? படிக்கணும், பட்டம் பெறணும், ඉගෙන ගන්න ඕනි, උපාධි ලබා ගන්න ඕනි, வெளிநாடு போக வேண்டும், வெளிநாடு போக විදේශ வேண்டும், ගත විය යුතුයි, விவாகமாக வேண்டும். විවාහ විය යුතුයි. நம்முடைய நிலவரம் இறங்கி கொண்டு வந்திருக்கிறது. අපගේ තත්වය පහළට බැස තිබෙනවා. ஏதோ ஒரு வெளிநாட்டில் ஒரு விவாகம் நடந்தாது பிசாசண்டாலும் கட்டி கொடுக்கிறதுக்கு தான் ஆயத்தமாக இருக்கிறோம். විදේශ ගතව සිටින්නා කෙනෙක් විය හැකි යක්ෂයාට හෝ පාවා දෙන්න තමයි උත්සාහ කරන්නේ. ஏன் வெளிநாட்டு பொம்பளை, வெளிநாட்டு பிள்ளை, ඇයි විදේශ ගත වී සිටින්නා වූ දරුවෙක් නිසා. அது ரட்சிக்கப்பட்டிருக்காது, ஆவிக்குரியாளா, கூட்டத்துக்கு போகுதா, சர்ச் போகுதா, என்ன நடக்க ஒன்றும் இல்ல. வெளிநாட்டில் ஒரு விவாகம் கிடைச்சால் சரி. ගැලවීම ලබා තිබෙනවාද, ශුද්ධාත්මය ලබා තිබෙනවාද, ආත්මික දරුවෙක්ද, මේ දේවල් විමසන්නේ නැහැ. විදේශ ගත වී සිටින්නා වූ දරුවෙක්නේ ඒ ඇති කියා සිතනවා. நமது சிந்தனைகள், யோசனைகள், நமது புரிந்து கொள்ளல் எல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு ஏற்றவில்லை. இந்த பூமிக்குரிய காரியத்தை மையப்படுத்தி, உலக காரியத்தை மையப்படுத்தியே காணப்படுகிறது. අපගේ කල්පනාවන්, අභිප්‍රායන් සියල්ලම පෙනෙන්නා වූ දේවල්, එනම් මේ වටාපිටා වූ තෙවෙන්නා වූ භූමික දේවල් ගැන පමණක්ම තිබෙනවා. அதான் இயேசு ஒரு ஐஸ்வர்யமான குறித்து சொன்னார், ஒரு உவமையாக சொன்னார். යේසුස් වහන්සේ ධනවන්තයෙක් පිළිබඳව එක්තරා උපමාවක් ලෙසට මේ දේ පැවසුවා. ஒரு ஐஸ்வர்யானுடைய வயல் நன்றாக விளைந்தது. ධනවතුගේ කෙත සරු සාර ලෙස වර්ධනය වුණා. அவன் தன்னுடைய ஆத்மாவோட பேசுகிறான். තමාගේ ආත්මය සමග ඔහු කතා කළා. வயல் நன்றாக விளைந்து விட்டது. කෙත සරු සාර ලෙස වර්ධනය වී තිබුණා. இப்பொழுது நான் களஞ்சியத்தை பெருப்பிக்க வேண்டும். ඒ අටුව විශාල කළ යුතුයි. பொருட்களை நாம் அங்கே சேர்க்க வேண்டும், தானியத்தை சேர்க்க வேண்டும். කාණ්ඩ ධාන්‍ය සියල්ල රැස් කළ යුතුයි. ஆத்மாவே, உனக்கு நீடூழி காலமாக தானியத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ நன்றாக புசித்து குடித்து சந்தோஷமாயிரண்டு ஆத்மாவோடு பேசுகிறான். මාගේ ප්‍රාණය නුඹගේ දිවිතුරා මම නුඹට සියල්ල රැස් කර තිබේ. එම නිසා නුඹ කා බී ප්‍රීතියෙන් සිටපන්න. அவனுடைய சிந்தனையை குறித்து இயேசு அங்க சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. ඔහුගේ කල්පනාව පිළිබඳව යේසුස් වහන්සේ පවසනවා ලූක් 12 වන පරිච්ඡේදයේ මේ ගැන සඳහන් වෙනවා. ஆத்மாவோட பேசுகிறான். ඔහුගේ ප්‍රාණය සමග ඔහු කතා කරනවා. ஆனா இயேசு மதீனனே புத்தீனனே என்று சொல்லுகிறார். නමුත් යේසුස් වහන්සේ පවසනවා අඥාන මනුෂ්‍ය. யோசிச்சு பாருங்க, ஆத்மாவுக்கு என்னத்துக்கு தானியம்? ஆத்மாவுக்கு தானியம் என்னத்திற்கு? කල්පනා කර බලන්න ප්‍රාණයට කුමකටද ධාන්‍ය අවශ්‍ය වන්නේ? ஆத்மாவுக்கு தானியம், சோறு, பான் கொடுக்க முடியுமா? ප්‍රාණයට ධාන්‍ය ලබා දෙන්න පුළුවන්. ஆத்மாவோட பேசுகிறான். ඔහුගේ ප්‍රාණය සමග ඔහු කතා කරනවා. அவனுடைய சிந்தை அவனமாக இருந்தது. ඔහුගේ කල්පනාව එසේ තිබුණා. அதே நேரம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற நேரம், පිලිප්පි 3 වන පරිච්ඡේදයේ 12 වන පදේ අප කියවන විට பரிசுத்த பவுல் அங்கே சொல்லுகிறார், தேறினவர்கள் யாவரும் நீங்கள் இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். ශුද්ධ වූ පාවුල්තුමා ඒ ස්ථානයේ පවසන්නේ කුමක්ද නම් සම්පූර්ණ වී සිටින්නා වූ සියලු දෙනාම මේ ආකාර තත්වයක දකිනු ලබන්න. பிலிப்பியர் 3:15. පිලිප්පි 3 වන පරිච්ඡේදයේ 15 වන පදය. එබැවින් අපෙන් යම් පමණ දෙනෙක් සම්පූර්ණව සිටිද්ද ඔහු ඒ ආකාරයෙන් කල්පනා කරත්වා. නුඹලා යම් කාරණයක් ගැන වෙන අභිප්‍රායක් ඇත්තා වුණා. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். போதும், நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். අපෙන් සම්පූර්ණව සිටින්නා වූ සියල්ලෝම මේ ආකාර කල්පනාවෙන් යුක්ත වේවා. தேறினவர்கள் எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா. සම්පූර්ණව සිටින්නා වූ සියලු දෙනාම හලෙලුයා කියමු. பாத்தீங்களா? புருஷர்கள் எல்லாம் ஒரு ஹல்லேலூயா. සම්පූර්ණත්වයට පත් පුරුෂයන් හලෙලුයා කියමු. குழந்தைகள் எல்லாம் ஒரு ஹல்லேலூயா. දරුවන් ලදරුවන් සියලු දෙනාම හලෙලුයා කියමු. சரி, பரவாயில்லை. அது அந்த சத்தம் வந்துருமோண்டு பயந்து கொண்டு இருந்தால் வர இல்லை ஆண்டவரே.
தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவும், புருஷர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவும். සම්පූර්ණ තත්වයට පත් වුණා වූ නැතහොත් පුරුෂත්වයට පැමිණියා වූ අය මෙලෙස කල්පනා කළ යුතුයි. எந்த சிந்தை? කුමනාකාර කල්පනාවක්ද? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தான் அந்த சிந்தை தொடர்கிறது. පිලිපි 3 වන පරිච්ඡේදයේ 12 වන පදයේ සිට මේ කල්පනාව ආරම්භ වෙනවා. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் நான் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிபட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாக தொடருகிறேன். அது ஒரு சிந்தை. මා දැනටම ලබාගෙන සිටිනවාමත් දැනටම සම්පූර්ණ වී සිටිනවාමත් නොව යමක් පිණිස ක්‍රිස්තුස් වහන්සේ අල්ලාගත්සේක්ද ඒක අල්ලා ගන්නට වීරිය කරමි මමත් දුවගෙන යමි. මෙය එක කල්පනාවක්. 13ஆம் வசனம், சகோதரனே நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளிலிருந்து முன்னானவைகளை நாடி. அது ஒரு சிந்தை. 13 වන පදයේ සහෝදරයනි මම තවමත් අල්ලා ගතිමි නොසිතමි එකක් කරමි පස්සෙන් තිබෙන දේ මතක නැතිකොට ඉස්සරහට තිබෙන දේවල් දෙසම බලාගෙන යමි. මේ තවත් 14ஆம் සිතිවිල්ල. வசனத்திலே பரம அழைப்பின் பந்தயங்களுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அது ஒரு சிந்தை. 14 වන පදයේ උතුම් කැඳවීමේ දිනුව පිණිස දිනුම් පළ කරා දුවමි. මේ තවත් කල්පනාවක්. குழந்தைக்குள்ள இருக்கிற யோசனை என்ன? ලදරුවන් තුල තිබෙනා වූ කල්පනාව කුමක්ද? யார் எனக்கு ஒரு சாக்லேட் தருவாங்க, ஒரு காரை வண்டி தருவாங்க, ஒரு விளையாட்டு சாமான வண்டி தருவாங்க, ஒரு போனை தருவாங்கன்றது அவங்கட சிந்தனை. යමෙක් මට චොක්ලට් එකක් අරන් දෙයි, මට කාර් එකක් අරන් දෙයි, මට සෙල්ලම් බඩුවක් ෆෝන් එකක් අරන් දෙයි කියන දේ ඒ ලදරුවෙකුගේ කල්පනාව. அல்லது அந்த மதியின ஐஸ்வர்யவானுக்குள்ள காணப்பட்டதான புத்தீனமான சிந்தை யோசனை ஆத்மாவை குறித்து பேசுறான். உனக்கு தேவையானது எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ඒ අඥාන වූ ධනවන්ත මනුෂ්‍යයාගේ අත්දැකීමත් ඒ ආකාරයෙන්ම තමයි ඔහු තමගේ ප්‍රාණයට කතා කරමින් කියනවා නුඹට අවශ්‍ය සියලු දේම මම නුඹට ලබා දී ඇත්තේ. එම නිසා කාබී සන්තෝෂයෙන් පසුව යන්න. ஆனால் ஆவிக்குரிய ஜீவிதத்துல புருஷர்களாக முதிர்ச்சி அடைந்தவர்களுக்குள்ள காணப்பட வேண்டிய சிந்தை, ආත්මික ජීවිතයේ පුරුෂත්වයට පැමිණියා වූ සම්පූර්ණත්වයට වර්ධනය වුණා වූ අයගේ තිබිය යුතු කල්පනාවන්. இயேசு என்ன பிடிச்சிருக்கிறார், යේසුස් වහන්සේ අපව අල්ලාගෙන තිබෙනවා. நானும் அந்த பிடியை விடக்கூடாது. මම ඒ ස්පර්ශය අත්හරින්න හොඳ නැහැ. அவர் என்னத்துக்காக என்ன பிடிச்சாரோ அந்த இலக்கை நான் அடைய வேண்டும். යේසුස් වහන්සේ කුමන දෙයක් සඳහාම අල්ලාගත්සේක්ද මමත් අල්ලා ගන්නට වීරිය කරමි. நான் தொடர்ச்சியாக இந்த விசுவாச ஓட்டத்தை ஓட வேண்டும். අකණ්ඩව මේ ඇදහිල්ලේ ගමන මම දිවිය இந்த යුතුයි. வாழ்க்கையில நான் சந்திக்கிற பலவிதமான போராட்டங்கள், தடைகள், இடையூறுகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும். මගේ ජීවිතයේ පැමිණෙන්නා වූ සියලු බාධාවන් පැකිලීම් සියල්ල ජයගෙන මම ඉදිරියට යා යුතුයි. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர வேண்டும். උතුම් කැඳවීමේ දිනුම පිණිස දිනුම් පලා කරා මම දිවිය යුතුයි. இதுதான் புருஷர்களுக்குள்ள வளர்ச்சி அடைந்தவர்களுக்குள்ள காணப்பட வேண்டிய சிந்தை. මේයි සම්පූර්ණ වූ පුරුෂත්වයට පැමිණි අයගේ සිත් තුළ තිබිය යුතු කල්පනාව. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தோ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் என்ற ஆவிக்குரிய சிந்தைகளை எல்லாம் இழந்து விட்டோம். දැන් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය ගැන ඊමට යා යුතුයි කියනා වූ මේ කල්පනාවන් සියල්ල අහිමි කරගෙන සිටිනවා. எப்படியோ நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும் என்ற சிந்தையோட வாஞ்சியோட நமது இலக்கை நோக்கி தொடர வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிச்சு கொண்டே இருக்க வேண்டும். කෙසේ හෝ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට යා යුතුයි, උන්වහන්සේගේ ඊමේදී ඔසවා ගන්නු ලැබිය යුතුයි කියනා වූ කල්පනාව ඇතුව ඉලක්කය ඇතුව යාඥාවෙන් පසු විය යුතුයි. ஒரு கோரஸ் என்று தொடங்கலாம். அந்த இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்ற ஒரு கோரஸ் இருக்குதானே. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் அழைப்பின் பந்தய பொருளுக்காய் எல்லாரும் நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நல்லக்கை நோக்கி ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடிடுவேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடிடுவேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன்
சுகாய் நானோடுகிறேன். ஹல்லேலூயா. இலக்கை நோக்கி தொடர வாஞ்சிக்கிறவர்கள் எல்லாரும் மீண்டும் ஒரு ஹல்லேலூயா. ඉලක්කය කරා දුවන්නට කැමති සියලු දෙනාම නැවතත් හලෙලුයා කියමු. ஹல்லேலூயா. ரைட். இப்பொழுது நான் பேதுருவை குறித்து சொல்ல விரும்புகிறேன். දැන් මම පේතෘස් ගැන කියන්න කැමති වෙනවා. பேதுருவனுடைய ஆரம்ப வாழ்க்கை, குழந்தைத்தனமான வாழ்க்கையும் பிற்பாடு அவனுக்குள்ள ஏற்பட்டதான முதிர்ச்சியடைந்த வாழ்க்கையை குறித்து பைபிள்ல வாசிக்கிறோம். පේතෘස්වරයාගේ ආරම්භ කාලයේ තිබුණා වූ ඒ ලදරු භාවයේ අත්දැකීම පිළිබඳව ඔහු සම්පූර්ණ වුණාට පසු ඇති වූ ඔහුගේ අත්දැකීමත් පිළිබඳව බයිබලයේ තුලින් පවසන්න කැමති වෙනවා. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் යොහාන් සුභාරංචිය 21 වන පරිච්ඡේදය 18ஆம் வசனம். 18 වන පදය. யோவான் 21:18. යොහාන් 21:18. සැබවක් සැබවක් නුඹට කියමි. නුඹේ යෞවන කාලේ නුඹේ ඉඟටිය බැඳගෙන කැමැති තැන්වල ඇවිද්දෙහිය. නමුත් නුඹ මහලූ කල නුඹේ අත් දිගු කරන්නෙහිය. වෙන කෙනෙක් නුඹේ ඉඟටිය බැඳ නුඹ කැමැති නැති තැනකට ගෙන යනවා ඇතැයි කීසේක. நீ இளவயதுள்ளனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஏதோ ஒன்றை அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ සැබවක් සැබවක් නුඹට කියමි කියා උන්වහන්සේ මේ ස්ථානයේදී පවසනවා. இது யாரை குறித்து கூறிய வார்த்தை? මෙය කවුරුන් පිළිබඳව පවසනු ලැබූ වචනද? பேதுரு அப்போஸ்தலனை குறித்து கூறிய வார்த்தை. ප්‍රේරිතවරයෙක් වන්නා වූ පේතෘස් ගැන පවසූ වචනයි. பரிசுத்த பவுல் என்ன சொன்னார்? ஏற்கனவே நாங்க வாசித்தேன். நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தை போல பேசினேன், சிந்தித்தேன், யோசித்தேன். புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். සුදු පවුල්තුමා ගැන තමයි පෙර අපි සැලකුවේ. මා බාලයෙක්ව සිටි විට ඒ ආකාරයෙන් මම කතා කළෙමි, සිතුවෙමි, කල්පනා කළෙමි. නමුත් මම වැඩි වියට පැමුණු පසු මම ඒ දේවල් අත්හැර දැමුවෙමි. இங்கே பேதுருவை குறித்து என்ன சொல்லுகிறார்? පේත්‍රස් තුමා ගැන මේ ස්ථානයේ පවසන්නේ කුමක්ද? நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது. නුඹ යෞවන කාලයේ සිටි අවදියේදී. பிற்பாடு என்ன சொல்லுகிறார்? ඉන් අනතුරුව நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது. නුඹ මහලු වූ කල. பேதுருவனுடைய இளவயதை குறித்தும் முதிர் வயதை குறித்தும் இயேசு சொல்லுகிறார். පේත්‍රස්වරයාගේ යෞවන කාලය ගැනත් මහලු අවදිය ගැනත් මේ ස්ථානයේ යේසුස් වහන්සේ පවසනවා. இளவயது என்பதான அவனுடைய ஊழியத்தின் அவனுடைய வாழ்க்கையின் ஆண்டவருக்குள்ள வந்த பிற்பாடு அவனுடைய ஆரம்ப காலகட்டம் தான் இளவயது. යෞවන කාලය කියා කියන විට ඔහු දෙවියන් වහන්සේ තුළට පැමිණි ඔහුගේ සේවයේ ආරම්භක කාලය පෙන්වනවා. பிற்பாடு அவனுக்குள்ள ஒரு முதிர்ச்சி ஏற்படுகிறது. ඉන් අනතුරුව ඔහුගේ ජීවිතයේ වර්ධනයක් සම්පූර්ණ වර්ධනයක් ඇති වෙනවා. இந்த இரண்டு காலகட்டங்களுக்குள்ளே அவனுடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். මේ කාල වකවානුව අතරතුර මේ කාල වකවානුවේදී සිද්ධ වෙන්නා වූ දේවල් පිළිබඳව යේසුස් වහන්සේ මේ ස්ථානයේ පවසනවා. பேதுருவை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். පේත්‍රස් පිළිබඳව ඔබ සියලු දෙනාම හොඳින් දන්නවා. எல்லாவற்றுக்கும் முன்னுக்கு தான் முந்திக் கொண்டிருப்பான். හැම දෙයකටම ඔහු ඉදිරියෙන්ම සිටින්න උත්සාහ කරනවා. என்ன செய்தான்? කුමක්ද කළේ? இயேசுவே கடிந்து கொள்ளுகிறான். යේසුස් වහන්සේටම තරවටු කළා. இயேசு தனது சிலுவை மரணத்தை குறித்து விவரித்த வேளையில தனியாக அவரை அழைத்து கொண்டு போய் இது உமக்கு ஒரு காலமும் சம்பவிக்க கூடாது என்று சொல்லி எச்சரித்தான், கடிந்து கொண்டான். තමන්ගේ කුරුසි මරණය පිළිබඳව යේසුස් වහන්සේ පවසන අවස්ථාවේදී උන්වහන්සේව වෙනම එකන් ගෙන ගොස් මේ ඔබට සිද්ධ නොවිය යුතුයයි කියා යේසුස් වහන්සේටම ඔහු තරවටු කළා. இயேசு அவனுக்குள்ள இருந்த பிசாசை துரத்தினார். ඒ මොහොතේදී යේසුස් වහන්සේ ඔහු තුල සිටියා වූ ඒ යක්ෂයාව පළවා හැරියසේක. அப்படி சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று அவனுக்குள்ள இருந்த பிசாசை துரத்தினார். අහකට යව සාතන් කියා යේසුස් වහන්සේ ඔහු තුල සිටියා වූ යක්ෂයාව පළවා හැරියා. காரணம் என்ன? හේතුව நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷ மார்க்கமாய் சிந்திக்கின்றாய். නුඹ දෙවියන් වහන්සේගේ කාරණා කල්පනා කරන්නේ නැතිව මනුෂ්‍යාකාරයෙන් නුඹ කල්පනා කරන්නෙහිය. இயேசு பேதுருக்கு இயேசுவின் மேல் அதிகமான அன்பு. පේත්‍රස් යේසුස් වහන්සේට බොහෝසෙයින් ප්‍රේම කළා. அவர் அடைய இருந்ததான உபத்திரவங்கள் சிலுவை மரணத்தை குறித்து சொன்ன வேளையில் அவனால தாங்கிக் கொள்ள முடியல. ඔහු ලබන්න සිටියා වූ දුක් විඳින් පීඩාවන් කුරුසි මරණය ගැන අසන විට දරා ගන්නට බැරි තරම් දුකක් පැමිණෙනවා. இயேசுவோ நீ இவ்வளவு என்னில் அன்பா இருக்கிறாய் என்று சொல்லி அவனை தட்டி கொடுத்து அவனை ஆதரிக்க இல்லை. அவனுக்குள்ள அப்பொழுது பிசாசு கிரியை செய்தான் என்று சொல்லி பிசாசு துரத்தினார். නුඹ මට මෙසේ ප්‍රේම කරනවාද කියා යේසුස් වහන්සේ අසමින් උන්වහන්සේ තට්ටු කර නිකන් සිටියේ නැහැ. ඔහු තුල තිබුණා සිටියා
කියා ඒ යක්ෂයාව අහකට යව සාතාන් කියා උන්වහන්සේ පළවා හැරියා. நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்க இல்லை. නුඹ දෙවියන් වහන්සේගේ කාරණා කල්පනා කරන්නේ නැත. இயேசுவை குறித்து பரலோகத்தின் சித்தம் என்ன, பிதாவினுடைய சித்தம் என்ன, திட்டம் என்ன, அதை ஒன்றையும் அவன் சிந்திக்க இல்லை. යේසුස් වහන්සේ ගැන ස්වර්ගයේ තිබෙනා වූ අරමුණ සැලසුම පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කුමක්ද කියා නුඹ කල්පනා කරන්නේ නැත කියා පැවසුවා. அன்றைக்கு பேதுருவுடைய சொல்லக்கட்டு இயேசு கல்வாரி பாடுகளுக்கு தன்னை ஒப்புவிக்காது இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? එදින යේසුස් වහන්සේ කල්වාරි දුක් විඳීම් වලට බාර නොකළා නම් සිද්ධ වෙන්නේ කුමක්ද? இன்றைக்கு நாங்களும் கூட பாடுகள், சோதனை, உபத்திரவங்களா அதிலிருந்து எப்படியாவது தப்பித்துக் கொள்வதற்கு நாம் எப்படியோ முயற்சிக்கிறோம். අද කෙසේ හෝ අපගේ පැමිණෙන්නා වූ සෝදිසි දුක් විඳීම් පරීක්ෂා පුරබැදීම් වලින් කෙසේ හෝ බේරෙන්න තමයි අපි උත්සාහ කරන්නේ. குழந்தைகளுக்குரிய அனுபவம், வளர்ச்சியற்ற அனுபவம். ලදරුවෙකුගේ අත්දැකීම වර්ධනයක් නොවූ අත්දැකීම. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே இயேசு அங்க மறுரூபமாகிறார். මතෙව් 7 වන පරිච්ඡේදයේ යේසුස් වහන්සේ අන්වෙසක් වුණා. உடனே பேதுரு சொல்லிட்டான், இங்கே மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாக்கு ஒரு கூடாரமும் உமக்கு ஒரு கூடாரமும் போட்டுட்டு இங்கே தங்கி கொள்வோம் என்று சொன்னான். යේසුස් පේත්‍රස් පැවසුවා මෝසෙස්ට කූඩාරමක්ද එලියාට කූඩාරමක්ද ඔබ වහන්සේට කූඩාරමක්ද මෙහි අපි තනන්නෙමු කියා පැවසුවා. இது நல்ல இடம், இங்கே இருந்தால் போதும், நல்ல சந்தோஷமா இருக்குன்னு சொன்னான். මෙහි අපි සිටියොත් අපිට හොඳයි අප සන්තෝෂයෙන් ඉන්නවා කියා පැවසුවා. அதுல அவர் மறுரூபமானதுக்குரியதான உள் நோக்கம் என்ன, அதுல இருக்கிற சத்தியம் என்ன, அவைகளை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு அவனுக்குள்ள வளர்ச்சி இருந்திருக்க இல்லை. උන්වහන්සේගේ අන්වෙසක් වීමේ තිබෙනා වූ සත්‍යතාවය කුමක්ද, සැඟවී තිබෙනා වූ ගැඹුරු අත්දැකීම කුමක්ද කියා ඔහු දැනගන්නට ආශා වුණේ නැහැ. கெத்செமனே தோட்டத்தில் என்ன செய்தான்? ගෙත්සමනේ උයනේ කුමක්ද කළේ? இயேசுவை பிடிக்க வந்த நேரம் යේසුස් වහන්සේව අල්ලා ගන්න පැමිණි විට பேதுரு என்ன செய்தான் சொல்லுங்கள்? පේත්‍රස් කුමක්ද කළේ කියන්න? இயேசுவை பிடிக்க வந்த நேரம் பேதுரு என்ன செய்தான்? යේසුස් වහන්සේව අල්ලා ගන්න ගෙත්සමනට පැමිණි විට පේත්‍රස් කුමක්ද කළේ? வாள் எடுத்து பிரதான ஆசாரியன் வேலைக்காரன் காதை வெட்டி போட்டான். කඩුවෙන් ඒ ප්‍රධාන පූජකයාගේ දාසයාගේ කන කපා දැමුවා. பட்டயத்தை தூக்கிட்டான், කඩුව එසෙව්වා, வெட்டி போட்டான். කපා දැමුවා. அதான் இயேசு சொன்னார், நீ இளைஞனா இருந்த பொழுது நீ உன் அறையை நீயே கட்டி கொண்டாய். යේසුස් වහන්සේ ඒ නිසායි පවසන්නේ නුඹ යෞවන කාලේ නුඹේ ඉඟටිය බැඳගත්තෙහිය. இயேசு சொன்னார், நீ உண்ட பட்டயத்தை உரையில போட்டு பட்டயத்தை தூக்குறவன் பட்டயத்தினால மடிவான். இது பிதாவினால் எனக்கு நியமிக்கப்பட்ட பாத்திரம், நான் இதுல பானம் பண்ண வேண்டும். යේසුස් වහන්සේ පැවසුවා කඩුව නුඹගේ කොපයේ දමා ගන්න, කඩු ගන්නෝ කඩුවෙන්ම නසින්නෝය. මේ පියාණන් වහන්සේ විසින් මට නියම කරනු ලැබූ මාර්ගය වේ. இன்னைக்கு நாங்க எல்லாரும் பட்டயத்தை தூக்குறது தான் ஆயத்தமாக අද இருக்கிறோம். අපි කඩුව උසවන්න තමයි සූදානම් වෙලා ඉන්නේ. ஏன் இயேசு பாடுபட வேண்டும்? ඇයි යේසුස් වහන්සේ දුක් විඳිය යුතු ஏன் වන්නේ? நான் பாடுபட வேண்டும்? ஏன் நான் பாடுபட ඇයි මම வேண்டும்? දුක් විඳිය යුත්තේ? ஏன் நான் இவைகளை சகிக்க வேண்டும்? ඇයි මේ වේදනාවන් මම දරාගත යුත්තේ? ஏன் துன்பங்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ඇයි මේ පීඩාවන් මම පිළිගත යුතු වන්නේ? ஏன் பொறுமையாக இருக்கணும்? ஏன் மௌனமாக இருக்க வேண்டும்? ඇයි ඉවසීමෙන් නිහඬව සිටිය යුතු වන්නේ? இது ஒன்று உங்களுக்கு தெரியாது, அல்லது தெரிந்தாலும் அவைகளை செய்கிற அளவுக்கு கிருபையும் இல்லை, பெலனும் இல்லை, மாறாக பட்டயத்தை தான் தூக்கி கொண்டு ඒ நிற்கிறோம். කිසිවක් අපි දන්නේ නැහැ. අපි දැනගත්තත් ඒට මුහුණ දෙන්න කරුණාව ශක්තිය අපිට නැති නිසා ඊට පටහැනිව අපි කුමක්ද කරන්නේ? අපගේ කඩුව එසවීම. பேதுரு வெட்டினான், ஆனால் இயேசுவோ ஒட்டினார். පේත්‍රස් කපා දැමුවා. නමුත් යේසුස් වහන්සේ ඒ කන නැවත උන්වහන්සේ සුව කළා. ஏன் நீ இளைஞனா இருந்த பொழுது நீயே உன் அறையை கட்டினா, உன்னை பலப்படுத்துறதோ உன்னை தைரியப்படுத்துறதோ நீ என்னென்ன காரியங்களை செய்யணுமோ அதெல்லாம் நீயே பார்த்து கொண்டா என்று சொல்லுகிறார். නුඹ යෞවන කාලයේ නුඹේ ඉඟටිය නුඹම බැඳගත්තා, නුඹ නුඹවම සවිමත් කරගත්තා කියා යේසුස් වහන්සේ පැවසුවා. உனக்கு இஷ்டமான இடங்களுக்கெல்லாம் நீ போய் திரிந்தாய். නුඹ කැමති තැන්වල නුඹ ඇවිද්දෙහිය. இஷ்டமான இடங்களுக்கெல்லாம் போய் திரிகிறோமா? කැමති තැන්වල ඇවිදිනවාද? கேட்டால் யாரும் ஓமண்டு பதில் சொல்வதற்கு ஒரு தரம் இருக்க மாட்டோம். මේ ප්‍රශ්නය අසනවා නම් බොහෝ දෙනෙක් ඔව් කියා පවසන්න කවුරුත් සිටින්නේ නැහැ. நாம இன்றைக்கு நமக்கு விரும்பின இடங்களுக்கெல்லாம் போய் திரிகிறோம். කැමති තැන්වල අද බොහෝ දෙනා ඇවිදිනවා. விரும்பின காரியமெல்லாம் செய்து கொண்டு திரிகிறோம். කැමති දේවල් ඔවුන් කරනවා. அது ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சியற்ற நிலவரம். මේ ආත්මික ජීවිතයේ වර්ධනය නොවූ අත්දැකීමයි. ஆனால் நீ முதிர் வயதுள்ளவனாக மாறும் போது, නමුත් ඔබ මහලු වූ කල அதாவது ஆவிக்குரிய ஜீவியத்துல நீ ஒரு முதிர்ச்சியை வளர்ச்சியை எட்டும் போது, ආත්මික ජීවිතයේ ඔබ මහලු වූ එනම් වැඩි වියට පත්ව වර්ධනය වූ විට நீ உன் கைகளை நீட்டுவாய்.
ඔබ නුඹගේ අත දිගු කරන්නෙහිය. ஒருவன் உன் இடையை கட்டுவான். වෙන කෙනෙක් නුඹේ ඉඟටිය බඳිනවා ඇත. ஆனால் நீ இளைஞனா இருந்தபோது அப்படி அல்ல. නුඹ යෞවන කාලයේ එසේ නොව உனக்கு பலன் இருந்துச்சு. නුඹට ශක්තිය තිබුණා. நீயே உன் இடையை கட்டினா, நீயே உன்னை பலப்படுத்தினா, நீயே உன் காரியங்களை பார்த்து கொண்டாய். නුඹ නුඹගේම ඉඟටිය බැඳගත්තා. නුඹ නුඹගේම කාරණාවන් බලාගත්තා. ஆனால் நீ முதிர் வயதான உள்ளவனாக மாறும் போது නුඹ බහල වූ කල உன் கையை நீட்டுவாய். නුඹේ අත දිගු කරන්නෙහිය. சிலவள வயது போனாக்களை பாருங்க, සමහර වයෝවෘද්ධ මහලු වූ අය දෙස බලන්න. பலவீனப்பட்டாக்களை பாருங்க, දුර්වල අය දෙස බලන්න. தங்கட ஆடைகளை கூட தங்களால உடுத்துக் கொள்ள முடியாது. அவங்க சும்மா அப்படி கையை வச்சிட்டு இருப்பாங்க. மற்றவங்க அவங்களோட ஆடையெல்லாம் உடுத்தி அணிய வைக்க வேண்டும். තමුන්ගේ වස්ත්‍රය තමුන්ටම හැඳගන්නට බැරි තරම් දුර්වලකමක් තිබෙනවා. වෙන අය විසින් තමයි මේ වස්ත්‍රය උන්ට හැඳවිය යුතුව තිබෙන්නේ. ஏன் காரணம்? හේතුව அவங்க பலவீனப்பட்டுட்டாங்க. ඔවුන් දුර්වල වී තිබෙනවා. அதுபோல உனது ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு முதிர்ச்சி, பக்குவம், வளர்ச்சி ஏற்படும் பொழுது உனக்குள்ள ஒரு பலவீனம் உண்டாக வேண்டும். මෙසේ ඔබගේ ආත්මික ජීවිතයේ වර්ධනයක් සම්පූර්ණත්වයක් ඇතිවන විට ඔබ තුළ දුර්වලකමක් ඇතිවිය යුතුයි. அது பிழையான பலவீனம் அல்ல. එය වැරදි දුර්වල භාවයක් නොව அது அவசியமான ஒரு ஆவிக்குரிய பலவீனம். එය අත්‍යවශ්‍ය වූ ආත්මික දුර්වල භාවයකි. அதான் இயேசுவை குறித்து முதல் 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 4 வசனத்துல வாசிக்கிறோம். යේසුස් වහන්සේ කියන දෙවනි කොරින්ති 13 වන පරිච්ඡේද 4 වන පදයේ කියා තිබෙනවා. முடிக்க போறேன், விரைவா வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:4. දෙවන කොරින්ති 13:4. මක්නිසාද උන්වහන්සේ දුර්වලකමින් කුරුසිය ඇනගසනු ලැබූ නමුත් அத்தி ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். போதும். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டார். උන්වහන්සේ දුර්වලකමින් කුරුසියේ ඇනගසනු ලැබූ නුඹ. பேதுரு பார்த்து என்ன சொன்னார்? පේත්‍රස් උන්වහන්සේ කොමක්ද කීවේ? நீ கையை நீட்டுவாய். නුඹේ අත දිගු කරන්නෙහිය. நீ முதிர் வயதாகும் பொழுது நீ உன் கையை நீட்டுவாய். මහලු වූ කල නුඹේ අතය නුඹ දිගු කරන්නෙහිය. இன்னொருவன் தான் உன் இடையை கட்ட வேண்டும். වෙන කෙනෙක් නුඹගේ ඉඟටිය බඳිනවා ඇත. ஏனென்றா இப்ப உனக்கு பலன் இல்ல. ඇයිද නම් දැන් නුඹට ශක්තිය නැත. அது சரீர பிரகாரமான பலவீனம் அல்ல. එය ශාරීරික දුර්වලකමක් ගැන නොවේ සඳහන් වන්නේ. இந்த இடத்துல இயேசு குறித்து என்ன வாசிக்கிறோம்? பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டார். යේසුස් වහන්සේ ගැන මේ ස්ථානයේ ලියා තිබෙනවා දුර්වලකමින් යේසුස් වහන්සේ කුරුසියේ ඇනගසනු ලැබූසේක. எப்படிப்பட்ட பலவீனம்? කොයි ආකාර දුර්වලකමක්ද? எவைகள்ல பலவீனம்? என்னென்ன காரியங்கள்ல பலவீனம்? කුමන කුමන දේවල් වල දුර්වලකමක්ද? சுயசித்தம் செய்யறதுல உண்டாகிற பலவீனம். තම කැමැත්ත කිරීමේ දුර්වල භාවය. சொந்த வழியில நடக்கிறதுல நாங்க பலவீனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். තමන්ගේම මාර්ගවල ඇවිදීමේ තිබෙනා වූ දුර්වල භාවය. அதான் இயேசு கெத்செமனேல, பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உமது சித்தத்தின்படியாக கடவுள். යේසුස් වහන්සේ ගෙත්සමනේ ආඥා කරනවා පියාණනි මාගේ කැමැත්ත නොවේ ඔබගේ කැමැත්ත ලෙසම වේවා. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைந்த பிற்பாடு ආත්මික වර්ධනයක් ලැබුවාට පසු நமது திட்டம், நமது யோசனைகள், நமது ஆசைகள், நமது விருப்பங்கள், நமது சொந்த வழிகள் எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும். අපගේ සැලසුම් අපගේ ආශාවන් අපගේම මාර්ගයන් අපගේ අභිප්‍රායන් සියල්ල අපි ඉවතලිය යුතුයි. அதுதான் நீ கையை நீட்டுவாய். එම නිසා තමයි ලියා තිබෙන්නේ නුඹේ අත දිගු කරන්නෙහිය. கையை நீட்டுன்னு சொன்னால் என்ன? අත දිගු කිරීම පෙන්වන්නේ කුමක්ද? ஒப்பு கொடுத்தல். බාර කරනු ලැබීම. எல்லாரும் சொல்லுங்க, கையை நீட்டுவது என்று சொன்னால் என்ன? අත දිගු කරමිය පෙන්නුම් කරන්නේ කුමක්ද? என்ன? ஒப்பு கொடுத்தல். බාර කිරීම. சரி, ஆமிக்காரங்கள் வந்துட்டாங்க. ஆமிக்காரங்கள் அந்த நாட்களில் பிரச்சனை இருந்துச்சு. யுத்த காலங்களில் ஆமிக்காரங்களை கண்டா இரவுலண்டா நாங்கள் சென்று கையை உயர்த்திடுவோம். அப்போ அவங்க நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஏன்? நாங்கள் சரண்டர் பண்ணிட்டோம். පෙර කාලේ හමුදා බටයන් පැමිණියාම ඔවුන් ඉදිරියට පැමිණියාම ඔවුන් බාරවන ලෙස තමන්ගේ දෙයත් ඔසවනවා. நம்ம அவங்க இல்லை, நாங்கள் நம்ம கையை உயர்த்துகிறோம். අප අපගේ දෙයත් ඔසවනවා. நாங்கள் இப்படி கையை உயர்த்தினா அவங்க நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. අප අත් ඔසවනවා නම් ඔවුන් අපට කිසිවක් කරන්නේ නැහැ. ஏன்? நான் சரண்டர், நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ඇයිද නම් මේ අත් එසවීමෙන් පෙන්නුම් කරන්නේ මම බාරවන බව. அதுபோல இயேசு சொல்றார், நீ கையை நீட்டுவாய். යේසුස් වහන්සේ කියනවා නුඹේ අත නුඹ දිගු කරන්නෙහිය. நீ ஒப்பு கொடுப்பாய். නුඹ බාර කරන්නෙහිය. ஒப்பு கொடுக்கிறோமா? බාර කරනවාද? ஒப்பு கொடுக்க வேண்டும். බාර කළ යුතුයි. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். දේව කැමැත්තට බාර කළ යුතුයි. வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். වචනයට බාර කළ යුතුයි. அதுதான் நமக்குள்ள இருக்க வேண்டிய பலவீனம். මෙයයි අප තුළ තිබිය යුතු දුර්වල භාවය. அதான் 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே දෙවන කොරින්ති 12 වන පරිච්ඡේදයේ முடிக்க போகிறேன். ඉවර කරන්න යනවා. நான் விரைவில் முடித்தாலும் இன்னும் சாப்பாடு ரெடியாகலை. இல்லாட்டி நான் 12:30 முடிக்கத்தான் இருந்தேன். நான் கொஞ்சம் நீட்ட சொல்லி வந்திருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு நான் நீட்டையில் கதியாக முடிக்கிறேன். තාම දිවාහාරයේ සූදානම් නැති නිසා තවම ප්‍රමාද වී තිබෙනවා. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் දෙවන කොරින්ති 12 වන පරිච්ඡේදයේ 10 வசனத்திலே, 10 වන පදය அந்தபடி நான் பலவீனமாயிருக்கையில் பலமுள்ளவனாயிருக்கிறேன். මක්නිසාද මම දුර්වලව සිටින කලම ශක්තිමත්ව සිටිමි. வசனத்தை வாசிங்க.
එහින් ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා පැමිණෙන දුර්වලකම් වලටත් අන්තරාය වලටත් හිගකම් වලටත් පීඩා වලටත් විපත්ති වලටත් ප්‍රසන්නව සිටිමි මක්නිසාද போதும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பலவீனம், நிந்தை, நெருக்கம், துன்பம், இடுக்கம், கஷ்டம் இவைகளை நான் பிரியப்படுகிறேன். එහෙන් ක්‍රිස්තුස් වහන්සේ උදෙසා පැමිණෙන දුර්වලකම් අන්තරාවල් හිඟකම් පීඩාවල් විපත්ති මේවාට ප්‍රසන්න වෙමි. கிறிஸ்துவின் நிமித்தம், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம், உபதேசத்தின் நிமித்தம் வருகிற துன்பங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், இடுக்கங்கள், நெருக்கங்கள்ல சந்தோஷப்படுறார்கள். ஒரு ஹல்லேலூயா. ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා ස්වර්ග රාජ්‍යය නිසා ඉගැන්වීම සත්‍යතාවය නිසා පැමිණෙන්නා වූ දුක් විඳීම් අන්තරායන් හිඟකම් පීඩාවල් සියල්ල ගැන ඔබ ප්‍රසන්න වනවා නම් සන්තෝෂ වනවා නම් අතෝසව හලෙලුයා කියන්න. இவ்வளவு நாளும் சந்தோஷப்படாவிட்டாலும் இனிமேல் சந்தோஷப்பட வேண்டும். මේ දක්වා සන්තෝෂ වුණේ නැති වුණත් මින් ඉදිරියට ඔබ සන්තෝෂ විය சரி, යුතුයි. நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். දැන් ඔබගෙන් මම ප්‍රශ්නයක් අසමි. இதெல்லாம் ஒரு மனுஷனால சந்தோஷப்படக்கூடிய காரியமா? මේ කාරණා සියල්ලම මිනිසියෙකු විසින් සන්තෝෂ වෙන්න පුළුවන් කාරණාවල්ද? துன்பம், வறுமை, கஷ்டம், இடுக்கம், வருத்தம் இதுல சந்தோஷப்படையிலுமா ஒரு மனுஷனுக்கு? පීඩා දුර්වලකම් අන්තරාවල් හිඟකම් විපත්ති මේවා ඔබට සන්තෝෂ වෙන්න පුළුවන් දේවල්ද? ஒரு கட்டு பணம் கிடைச்சா சந்தோஷப்படலாம். යම් කෙනෙකුට මුදල් ලැබුණා නම් සන්තෝෂ වෙන්න පුළුවන්. ஒரு கட்டு பணம் கிடைச்சால் சந்தோஷப்படலாம். මුදල් මිටියක් ලැබුණා නම් සන්තෝෂ වෙන්න පුළුවන්. ஜாப்ல ஒரு ப்ரமோஷன் கிடைச்சா சந்தோஷப்படலாம். රැකියාවේ උසස් වීමක් ලැබුණා නම් සන්තෝෂ වෙන්න පුළුවන්. வெளிநாட்டுக்கு போக கிடைச்சா சந்தோஷப்படுவீங்க. විදේශගත වෙන්න පුළුවන් නම් සන්තෝෂ වෙනවා. நல்ல ஒரு கார் ஒன்று கிடைச்சா சந்தோஷப்படுவீங்க. හොඳ කාර් රථයක් ලැබුණා නම් ඔබ ප්‍රීති වෙනවා. இதுகளில் போய் மனுஷன் சந்தோஷப்பட முடியுமா? මේ කාරණාවල මිනිසියෙකුට සන්තෝෂ වෙන්න පුළුවන්ද? முடியாது. බැහැ. ஆனால் யாரால முடியும்? නමුත් කාටද පුළුවන්? அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அடைஞ்சவர்களுக்கு முடியும். ආත්මිකව වර්ධනය වූ අයට එසේ සන්තෝෂ වෙන්න சுய පුළුවන්. சித்தத்துக்கு மரித்தவர்களுக்கு, சுய சித்தத்துக்கு பலவீனப்பட்டவர்களுக்கு, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கு சந்தோஷப்பட முடியும். තම කැමැත්ත අත්හැරියා වූ, තම කැමැත්තට දුර්වල වුණා වූ, මැරුණා වූ, දේව කැමැත්තට බාර වුණා වූ අයට සන්තෝෂ වෙන්න පුළුවන්. நான் பலவீனனாக இருக்கும் பொழுது பலமுள்ளவனாக இருக்கிறேன். காரணம், ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கேன், எனக்கு பிளந்த ஆண்டோட காலில் போய் விழுவோம். මම දුර්වලව සිටියත් ශක්තිමත්ව සිටිමි කියා ලියා තිබෙනවා. දේව පාමුලට ගොස් ස්වාමිනී මම දුර්වලව සිටිමි කියා උන්වහන්සේගේ පාමුල අපි වැටෙමු. அடுத்ததாக பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்? පේත්‍රස් දෙස බලා උන්වහන්සේ ඊළඟට පවසන්නේ நீ කුමක්ද? முதிர் வயது உள்ளவன் ஆகும் பொழுது, නුඹ මහලු වූ කල நீ ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சிக்கு முதிர்ச்சிக்கு வந்த பிற்பாடு නුඹේ ආත්මික ජීවිතයේ වර්ධනයකට නුඹ පැමිණියාට පසු உன் கைகளை நீ நீட்டுவாய், නුඹේ අත් නුඹ දිගු කරන්නෙහිය. இன்னொருவன் உனது இடையை கட்டுவான். වෙන කෙනෙක් නුඹගේ ඉඟටිය බඳින්නේය. இன்னொருவன் වෙන කෙනෙක් இன்னொருவன் என்று யாரை குறிப்பிடப்படுகின்றது? වෙන කෙනෙක් කියා මේ ස්ථානයේ සඳහන් වෙන්නේ කාවද? அதுதான் பரிசுத்தாவியானவர். ඒ ශුද්ධාත්මයන් වහන්සේය. நீ இப்பொழுது உன் கையை உயர்த்தி பரிசுத்தாவியானவர் இடத்துல சரணடைந்து விட்டாய். දැන් නුඹ ඔබගේ අත දිගු කරමින් ශුද්ධාත්මයන් වහන්සේට ඔබව බාර කර තිබෙනවා. பரிசுத்தாவியானுடைய நடத்திப்புக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்து விட்டாய். ශුද්ධාත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීමට ඔබව බාර කර තිබෙනවා. அவர் உனது இடையை கட்டுவது மாத்திரமல்ல, උන්වහන්සේ ඔබගේ ඉඟටිය බඳිනවා පමණක් නොවේ. நீ முதல் உனக்கு இஷ்டமான இடங்கள்ல நடந்து திரிந்தாய். පෙර ඔබගේ කැමති තැන්වල නුඹ ඇවිද්දෙහිය. ஆனால் இப்பொழுதும் නමුත් දැන් இந்த நபர், இந்த பரிசுத்தாவியானவர் நீ விருப்பமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார். නමුත් මේ පුද්ගලයා එනම් ශුද්ධාත්මයන් වහන්සේ නුඹ අකමැති තැන්වලට පවා නුඹව ගෙන යනවා ඇත. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வந்த பிற்பாடு ආත්මික වර්ධනයක් පැමිණියාට පසු ஒப்படைச்சாச்சு, බාර කළා. கையை உயர்த்தி ஒப்படைச்சாச்சு. අත්ඔස්සවා බාර කර අවසන්. இப்ப சில பெற்றார்கள் என்ன சொல்லுவார்கள்? සමහර දෙමව්පියන් දැන් කුමක්ද කියන්නේ නම් ஐயோ இப்ப எனக்கு வாய துறக்கேலாத கட்டத்தில் இருக்கணும்னு சொல்லுவார்கள். දැන් මට මුකේ විවර කරන්නවත් බැරි තත්වයකට පත් වී සිටිනවා. மூச்சு காட்டக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருப்பார்கள். හුස්ම ගන්නවත් එපා කියනවා ඒ තත්වයට බය කර තිබෙනවා. உண்மைதான். ඇත්ත තමයි. இனி மௌனமா தான் இருக்கணும். மௌனமா தான் නිහඬව இருக்கணும். තමයි ඔබ සිටිය යුතු. இனி வாய் திறக்கேலாது. මින් ඉදිරියට මුකේ විවර කරන්න බෑ. இனி பேசாம ஒப்பு கொடுக்க தான் வேணும். මින් ඉදිරියට ඔබ කතා කරන්න බෑ. ஒரு බාර කළ காலத்துல යුතුමයි. ஒரு காலத்துல நமது விருப்பத்தின்படி செய்தோம். කලින් අපගේ කැමැත්ත අනුව කළා. இப்ப நமது விருப்பம் ஒன்றும் அங்க நிறைவேறாது. නමුත් දැන් අපගේ කැමැත්ත කිසිවක් ඉෂ්ට වන්නේ නැත. நமக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு அவர் நம்மை எடுத்து செல்வார். අප අකමැති තැන් සියල්ලට උන්වහන්සේ ගෙන යනවා ඇත. கஷ்டம்,
අමාරුකම விரும்பினதை செய்ய இயலாது, சுயசித்தம் செய்ய இயலாது. කැමති දේ තම කැමැත්ත කරන්න බැරි சில තත්වයක් பெற்றார் இப்ப அங்கலாச்சு கொண்டிருக்கிறாங்க. සමහර දෙමව්පියන් දැන් තැතිගනිමින් සිටිනවා ஐயோ வாயை திறக்க இயலாது, කටවත් හරින්න බැහැ மூச்சு காட்ட இயலாது, හුස්ම ගන්නවත් බැහැ என்னப்படியே ஒரு கைதி மாதிரி வச்சிருக்காங்க. கைதி මාව දැන් වහලෙක් වශයෙන් තබා තිබෙනවා அப்படியெல்லாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி வளர்ச்சி ஏற்படுற நேரம் இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இருக்கும். நாங்க இன்னொரு ஆக்கள கையில ஒப்பு கொடுக்கப்படுவோம். இதெல்லாம் நம்மளை சீர்படுத்தி சரிப்படுத்தி ஒரு நல்வழிப்படுத்தும்படியாக சில சில காரியங்கள் சம்பவிக்கும். எதிர்க்க முடியாது. ආත්මික ජීවිතයේ වර්ධනයක් ඇතිවන විට මෙවන් ආකාර වෙනස්කම් ඔබගේ ජීවිතයේ ඇති වෙනවා. වෙන යම් කෙනෙකුට ඔබව බාර කරනු ලබනවා. අපට ඊට විරුද්ධ වෙන්නට බැහැ. பாருங்க, இயேசு பரிசுத்தாவிக்கு ஒப்பு கொடுத்துட்டார். යේසුස් වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේට තමන්ව බාර කළා. ஞானஸ்நானம் எடுத்துட்டார். වතුර බෞතිස්මය ගත්තා. பரிசுத்தாவி புறாவை போல இறங்கியது. ශුද්ධාත්මයන් වහන්සේ පරවී කුසේ බැස පැමිණියා. நீர் என்னுடைய நேசகுமாரன் என்று நல்ல ஒரு டெஸ்டிமனி. නුඹ මාගේ ප්‍රේමවන්ත පුත්‍රයා කියා යහපත් සාක්ෂිය. அடுத்த வசனம், ඊළඟ පදය ஆவியானவரால வனாந்தரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். ශුද්ධාත්මයන් වහන්සේ විසින් කාන්තාරයට ගෙනනු கை ලැබුවා. ஏத்தியாச்சு, අත ඔසවනු ලැබුවා. ஒப்பு கொடுத்தாயிட்டு. බාර කරනු ලැබුවා. ஆவியானவர் எங்க கொண்டு போறார்? ආත්මයන් වහන්සේ කොහෙද ගෙන ගියේ? வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். වනාන්තරේ කාන්තාරයට ගෙන ගියා. உனக்கு வனாந்தரத்தை யார் விரும்பும்? ஒருவரும் விரும்ப மாட்டோம். කවුරුත් කැමති නෑ කාන්තාරයට යෑම. அதான் நீ விரும்பாத இடத்துக்கு எடுத்து செல்லப்படுவாய். නමුත් ඔබ අකමැති තැන් වලට ගෙන යනු ලබනවා ඇත. எலியாவை யோசிச்சு பாருங்க. எலியாவை யோசிச்சு එලියා பாருங்க. ගැන සලකා බලන්න. மழை வராதுன்னு சொன்னான். වර්ෂාව නොපැමිණේ කියා පැවසුවා. ஆகாப்புக்கு எதிராக சவாலிட்டான். ආහප්ට විරුද්ධව අභියෝග කළා. மழை நின்றுட்டுது. වර්ෂාව නතර වුණා. வறட்சி ஏற்பட்டுது. වියලි භාවයක් ඇති වුණා. பஞ்சம் ஏற்பட்டது. සාගතය ඇති වුණා. அவனுக்கு சொன்னா நீ கேரி தாண்டையில போய், கேரி தாற்றண்டையில போய் ஒளித்துக்கொள். ඔහුට පැවසුවේ කුමක්ද? කෙරිත් නම් ඔය ළඟට ගොස් නුඹ සැඟවී සිටින්න. உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். නුඹව පෝෂණය කරන පිණිස මම කපුටුවන්ට අණ කරමි. அவன் சொன்னதான வார்த்தையினால அந்த கேரி தாற்றண்டையில இருந்தான தண்ணீரும் வற்றி போயிடுச்சு. එලියා කිව්වා වූ වචන නිසාම කෙරිත් ඔයත් වියලී ගියා. இப்ப என்ன சொல்லுகிறார்? දැන් කුමක්ද කියන්නේ? நீ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தூருக்கு போ. ශීදෝන් ළඟ තිබෙන්නා වූ ශාරපෙත් කියන්නා වූ ස්ථානයට නුඹ යන්න. எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தூருக்கு போ. அங்கே ஒரு விதவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். එලියාට දෙවියන් වහන්සේගේ වචනය පැමිණ නුඹ ශීදෝන් ළඟ තිබෙන්නා වූ ශාරපෙත්ට යන්න. එහි නුඹට මම පෝෂණය කරන පිණිස වැන්දපුවක් සූදානම් කර සිටිමි. அந்த சீதோன் என்று சொல்லும் பொழுது සීදෝන් කියා කියන විට அது யெசபேலுடைய சொந்த ஊர் என்றும் சொல்லப்படுகிறது. එය යෙසබෙල්ගේ නුවර කියා පවසනු ලබනවා. யாருடைய ஊர்? කාගේ නුවරද? யாருடைய ஊர்? யெசபேலுடைய ஊர் என்று சொல்லப்படுகிறது. යෙසබෙල්ගේ නුවර ලෙසට පවසනු ලබනවා. இப்ப யாருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான்? කාට බයේද දැන් දුවමින් සිටින්නේ? கேரித்தோ ஆற்றண்டையில ஒளித்தது ஆகாப்புக்கு பயந்து. ஆகாப்பும் யெசபேலுக்கு பயந்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். කෙරිත් ඔය ළඟට ගොස් සැඟවුණේ කාට බයේද? ආහාබ්ට සහ මේ යෙසබෙල්ට බයේ ගොස් සැඟවී සිටියා. இப்ப கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்ன சொல்லுது? දැන් දේව වචනය ඔහු කරා පැමිණ කුමක්ද කියන්නේ? நீ அந்த யெசபேலுடைய ஊருக்கு போ, கிராமத்துக்கு போ. නුඹ ඒ යෙසබෙල්ගේ ග්‍රාමයට යන්න. அப்ப எலியா சொல்ல இல்ல. එලියා මෙසේ කීවේ නැහැ. ஆண்டவரே போயும் என்ன ஒரு யோசனை இல்லாம யெசபேல் கிராமத்துக்கு அனுப்புறீர், அவங்களுக்கு பயந்து நான் ஒளிச்சு திரிகிறேன் என்று சொல்ல போகவில்ல. ස්වාමිනේ මාව ඇයි මේ කල්පනා කරන්නේ නැතුව යෙසබෙල්ගේ ග්‍රාමයටම යවන්නේ? ඔවුන් නේද මාව මරන්න සොයන්නේ කියා උන්වහන්සේගෙන් ප්‍රශ්න නැගුවේ නැහැ. கீழ்ப்படிஞ்சு போனா. කීකරුවේ ඔහු ගමන් කළා. வறுமை வறட்சி அதிகமாக இருந்தது. වියලි භාවයේ සාගතය අධික වී තිබුණා. ஆனால் ஒரு அற்புதம் நடந்தது. නමුත් පුදුමයක් සිද්ධ වුණා. சாப்பிட்டாங்க. අනුභව කෑම කෑවා. நன்றாக சாப்பிட்டாங்க. හොඳින්ම කෑම කෑවා. தேசத்துல மழை பெய்யும் வரைக்கும் செழிப்பு உண்டாகும் வரைக்கும் சாப்பிட்டாங்க. பிந்தியும் கூட அந்த ஆசீர்வாதம் செழிப்பு தொடர்ந்தது. දේශයට වර්ෂාව පැමිණෙන තුරු සාගතය නිමවි සස්ත්‍රීක භාවය පැමිණෙන තුරුම ඔවුන් ආහාර අනුභව කළා. எதிர்க்க இயலாது, முறையிட இயலாது, கீழ்ப்படிய வேண்டும். විරුද්ධ වෙන්න බෑ, මුරගසන්න බෑ, කීකරු විය යුතුමයි. இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சி உண்டானால் மாத்திரம் நடைமுறைப்படுத்த முடியும். මේ දේවල් ආත්මික ජීවිතයේ වර්ධනයක් ඇති වුණොත් පමණයි ක්‍රියාවට නංවන්න පුළුවන් වන්නේ. கர்த்தர் இம்மட்ட காலம் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். මේ දක්වා කාලයක් දෙවියන් වහන්සේ කරුණාව දී තිබෙනවා. இனிமேலும் நாங்கள்
எங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற இந்த குழந்தைக்குரிய தன்மைகளோட காணப்படாமல் ஒரு புருஷத்துவத்துக்கு முதிர்ச்சிக்கு வளர வேண்டும். මින් අනතුරුව මේ ලදරු ගතියෙන් අපගේ ආත්මික ජීවිතයේ ලදරු ගතියෙන් අප ඉවත් වී ආත්මීකව වර්ධනය වුණා වූ පුරුෂත්වයට පැමිණි තත්වයකට අපි පැමිණිය යුතුයි. அதற்கு வரும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். දෙවියන් වහන්සේ කරුණාව දෙන පිණිස සියලු දෙනාම ස්තුති කරමු. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். දෙයත් ඔසවමින් ඇස් දෙක වසමින් සියලු දෙනාම උන්වහන්සේට ස්තුති කරමු. ஹalleluya. ஸ்தோத்திரம்.